योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममोमुचत् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। भूतैर्महद्भिर्ययिमाः पुरो विभुः निर्माय शेते यदामूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे। हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जह्नुकन्याप्रवाहवत्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। इन्दुकुन्दतुषाराभाभक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा। प्रेमप्रदानैकविचक्षणाभ्यामनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गो जानकीकान्तस्मरणं जय जय नमः पार्वतीपतये हर हर महा। जय बोल सद्गुरु महाराज की जय। வேதத்தில் நல்ல உஷஸ் சூஷானா நல்ல பொழுது விடியணும். நல்ல பொழுது எப்போ விடியும்னா நல்ல சப்தத்தை கேட்டுட்டே நமக்கு பொழுது விடியணும். வேதமே அதுதான் பிரார்த்தனை பண்ணுறது. பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஸ்யேமாட்சபிர்யஜத்ராஹ. பத்ரம் கர்ணேபிகி ரெண்டு காது தான் இருக்குது. ஆனால் வேதம் வந்து கர்ணேபிகின்னு பகுவச்சனத்தில் சொல்கிறது. ஏன் பகுவச்சனத்தில் சொல்கிறதுன்னா ரெண்டு காது போராது, நிறைய காதுகளால் கேட்கணுங்கிறார். நிறைய காதுகளால் கேட்கணுன்னா நமக்கு ஒன்றும் புரியல. இருக்கிறது ரெண்டு காது தானே, நிறைய காதுகளால் கேட்கணும். அது வந்து பாகவதம் சொல்கிறது தான் அது ஈஸியாக இருக்குது. பாகவதத்தில் புருச்சுன்னு ஒரு மகாராஜா கிட்ட போய் பகவான் கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும்னு. அந்த ராஜா சொன்னார், விதத்ஸ்வ கர்ணாயுதம் ஏஷமே வரஹா, எனக்கு 10,000 காதை கொடுங்கோன்னு கேட்குறான். பகவான் கேட்டார், 10,000 கை இருந்தால் யூஸ் ஆகும். ஒரு 100 கை இருக்க வச்சுங்கோ, சௌகரியம். கல்யாண மண்டபத்தில் 100 பேர் இருக்கான்னா ஒவ்வொருத்தையும் காப்பி எடுக்க அலைய வேண்டாம். ஒரு 100 கையில் காப்பி எடுத்துன்னு இந்தாங்கன்னு கொடுத்துடலாம். 100 கை 1000 கை இருந்தால் யூஸ் ஆகும். இந்த காதை வச்சுன்னு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பிருது மகாராஜா, காது எதுக்குடான்னா நிறைய இடத்துல சத்சங்கம் நடக்கிறது. நீ இப்போ மார்கழி மாதம் வச்சுங்கோ, ஊருக்கு ஊர் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு. எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஒரு 10,000 காது இருந்ததுன்னா 2 காது மெட்ராஸு, 2 காது திருநெல்வேலின்னு அங்கங்கே அனுப்பிச்சு கேட்க சொல்லலாம். அது ஒரு அர்த்தம். 10,000 காதுனா என்ன அர்த்தம்னா, பல பேரோட சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாயின்னு சொல்கிறாள் ஆண்டாள். நம்ம ஒருத்தராக கதை கேட்கக்கூடாது, பல பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு அர்த்தம். கேரளாவில் ஒரு சுவாமிகள் இருக்கார், பூமானந்த சுவாமிகள்னு, வடக்கஞ்சேரிங்கிற கிராமத்தில் இருக்கு. வடக்காஞ்சேரி அங்கே இருக்கார். அவர் சொல்லுவார், நாளைக்கு கதைக்கு வரவாலாம் 4 காது கடன் வாங்கிட்டு வாங்குவோம்பார். காது கடன் வாங்க கிடைக்குமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அவர் சொல்லுவார், 4 காதை கடன் வாங்கிட்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 2 பேரை அழைச்சின்னு வந்தீங்கன்னா 4 காது எனக்கு ஆகிடும். ஏன்னா இங்கே காலம்புற இங்கே யஜ்யம் நடக்கிறது. இது வந்து திரவிய யஜ்யம்னு பேர். அது காலம்புற நடக்கிறது திரவிய யஜ்யம். இப்போ சாயங்காலம் நடக்கிறது ஞான யஜ்யம். ரெண்டுமே வசதி தான். இருந்தாலும் பகவான் கீதையில் சொல்கிறார், ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தபா. திரவியமயமான யஜ்ஞத்தில் தோஷம் நிறைய வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மந்திரலோப, தந்திரலோப, கிரியாலோப, ஆஜ்யலோப,
நியூனம், அதிரிக்தம், இப்படி நிறைய இந்த திரவிய யஜ்யத்தில் வரும். மந்திரம்லாம் கரெக்டாக சொல்லுவார்ப்பா. ஆனால் நெய் எப்படி தயார் பண்ணணுமோ, நெய் எப்படி எல்லாத்துக்கும் சம்ஸ்காரம்லாம் பண்ணி தான் பண்ணணும். நிறைய லோபம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. தண்ணியே எப்படி எடுக்குன்னா உத்ருதாபிரத்பிகி பரிபூதாபிரத்பிகிங்கிறது. கீழேந்து ஜலம் வரணும் அப்படிங்கிறா. கீழேந்து ஜலம் வரணும்னா இப்போ வந்து கீழேந்து தண்ணி வரல, பூமியிலேருந்து மேலேருந்து டேங்க்லேருந்து தண்ணி வந்துருக்கு. இப்படி எல்லாமே லோபம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இந்த திரவிய யஜ்யத்தில். இப்போ சொல்கிற இதுக்கே இது வந்து ஞான யஜ்யம். இந்த ஞான யஜ்யத்தில் தோஷம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஜாஸ்தி சொன்னாங்கிற தோஷமும் கிடையாது, நியூனமும் கிடையாது, அதிரிக்தமும் கிடையாது. ஜாஸ்தி சொன்னால் அதிகசிய அதிகம் பலம்னு அப்படி வரும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ யஜ்யம்னு சொல்கிறீங்களே, இது ஞான யஜ்யம்னா யஜ்யத்துக்கு ஒரு 3-4 வேணும். யாகம் பண்ணுற ஒருத்தர் வேணும், யாக குண்டம் வேணும், யாகம் பண்ணக்கூடிய தர்வின்னு இந்த கரண்டி ஒன்று வச்சுருப்பா பாருங்க, மரக்கரண்டி, அதுக்கு பேர் தர்வின்னு பேர். அந்த யாக கரண்டி வேணும், இப்படிலாம் வேணும். இப்போ இது ஞான யஜ்யம்னு சொல்கிறீங்களே, இந்த ஞான யஜ்யத்துக்கு ஹோதா யார், கரண்டி எது, ஹோமகுண்டம் எதுனான்னா இப்போ நான் தான் ஹோதா. எது கரண்டின்னா என்னோட நாக்கு தான் கரண்டி. எது ஹோமகுண்டம்னா உங்கள் காது தான் ஹோமகுண்டம். இங்கே ஆஜ்யத்தை விடுற மாதிரி நான் என்ன ஹோமம் பண்ண போகிறேன்னா பாகவதத்தை உங்கள் காதில் ஹோமம் பண்ண போகிறேன். இந்த யஜ்யத்தில் நெய்யை விட்டால் அக்னி ஜொலிக்கிற மாதிரி இந்த பாகவதம் கேட்டு உங்களுக்கு ஞான அக்னி ஜொலிக்கணும், அதில் பக்தி உண்டாகணும். அதனால் இது ஞான யஜ்யம். இப்போ வந்து இப்போ நான் 3 என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஹோமம் பண்ணுற நான் இருக்கேன், ஹோமம் பண்ணுற பாகவதம் என்கிட்ட இருக்குது, கரண்டி என் நாக்கு இருக்குது. இனிமேல் ஹோமகுண்டம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது. இனிமேல் ஹோமகுண்டம் என்னடனா உங்கள் காது. இனிமேல் வரவாளான்னு 2 காதை வாங்கிட்டு வந்துடுங்க. கூட இருக்கிறவாளையும் அழைச்சிண்டு நம்ம ஒண்டியாக அனுபவிக்கிறத விட பல பேரோடு சேர்ந்து அனுபவிக்கும் பொழுது இன்னும் பாக்கியம் ஜாஸ்தி. இப்போ அந்த ஞான யஜ்ஞத்தை இப்போ 7 நாளில் பண்ணுறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இந்த பாகவதம் வந்து 1 வருஷம் பண்ணுறாராம். யார்? பரமேஸ்வரன். பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாசத்தில் பாகவதம் படிக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ஃப்ரீயாக இருக்கார். சிவனுக்கு ஒன்றும் வேலை ஒன்றும் இல்லை, கடைசியில் ஒரு பாம்பை தூக்கி போட்டால் போகிறோம். அவர் சம்ஹாரம் பண்ணுற வேலை தான் அவருக்கு. அதனால் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை, நிம்மதியாக பாகவதம் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் பாகவதம் படித்தா 1 வருஷம் படிக்கலாம். அப்படி படிக்கிறாராம் சிவனும் பார்வதியும் கைலாசத்தில். இது சொல்கிறதே ஸ்கந்த புராணத்தில் தான். அதுமாதிரி பார்வதி பரமேஸ்வரால் மாதிரி லக்ஷ்மியும் நாராயணனும் அவரும் பாகவதம் படிக்கிறாராம். அவர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை படிக்கிறார். ஒரு நாளைக்கு 10 அத்தியாயம் படித்தோம்னா ஒரு மாதத்தில் பாகவதம் முடியும். அது விஷ்ணுவும் மகாலட்சுமியும் படிச்சுட்டு இருக்கா. மகாவிஷ்ணு நம்ம வரதராஜ பெருமாளும் லட்சுமியாக சேர்ந்து அவளும் பாகவதம் படிக்கிறாள். பிரம்மாவும் சரஸ்வதியும் படிக்கும்பொழுது தான் 7 நாளில் படிக்கிறாளாம் இந்த சப்தாகம்னு. ஏன் இந்த 7 நாளில் படிக்கிறான்னா, இந்த 7 நாளில் தான் ஒரு நாள் நம்மளும் கிளம்ப போகிறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு இந்த 7 நாளில் பாகவதத்தை கேட்டுட்டோம்னா நமக்கு வந்து கவலைப்படாமல் போகிற இடத்த நம்ம முக்கியமாக பிளான் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கோ. எங்கேயாவது நரகத்துக்கு போகாமல் நல்ல இடத்துல போய் உக்காரணும்னா அதுக்கு ரிசர்வேஷன் புக்கிங் இங்கே தான். அதனால் இங்கே பாகவதத்தை ஒரு வாரம் நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். கிருதகிருத்தியா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதியும். யமனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அதனால் இந்த பாகவதத்துக்கு அவ்வளோ மகிமை. இது சப்தாகமாக பிரம்மலோகத்தில் படிக்கிறார். அந்த சப்தாகத்தை பிரம்மகுமாரர்களான சனத்குமாரர், அவள் 4 பேர் இருக்கா. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இவள் 4 பேர் தான் எங்கே தட்சிணாமூர்த்தி கிட்டே உட்காந்து ஞானோபதேசம் கேட்டாலே, கேட்குறத விட பார்த்தா அவள் அப்படி காமிச்சாலே புரியறது. நமக்கு சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது. இப்படி காமிக்கிறார் பரமேஸ்வரன். இப்படி காமிச்சா நமக்கு என்ன புரியும்? சாதா ஜங்கத்தோ மூக்கு இப்படி வச்சுருக்கா, அது மாதிரி தான் தோணும். சாதா இப்படி கையில் பிடிச்சிட்டான்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா சின்முத்ரன்னு பேர். அங்குஷ்ட தர்ஜனியோக முத்ராவியாஜேன தேகினாம் சித்தியர்த்தம் பிரம்மஜீவைக்கியம் தரிசயன்னோ வதாச்சிவா. சாதாரணமாக தட்சிணான்னா அந்த பிராமணர் கொடுக்குறோம் தட்சிணை அப்படின்னு நினச்சிக்கிறோம். இன்னொரு அர்த்தம் தட்சிணான்னு திசை, தெற்கு திசை.
அதை நினச்சிக்கிறோம். அதனால தான் தமிழில் கூட தட்சிணாமூர்த்திங்கிறதுக்கு அந்த எழுதுகிறவா என்ன பண்ணுறா, தென்முகக் கடவுள் அப்படின்னு எழுதுகிறா. அது தட்சிணாமூர்த்திங்கிறதுக்கு அர்த்தம் பாகவதத்தில் தான் சொல்கிறார். தட்சிணா ஞான சந்தேசா. பாகவதத்தில் உத்தவனுக்கு கிருஷ்ணன் சொல்கிறார் தட்சிணானா ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். ஷேமுஷி தட்சிணா புரோக்தா சா யஸ்யாம் ஈக்ஷணே முகம் தட்சிணாமூர்த்தி இத்தியுக்தா சிவோசௌ பிரம்மவாதிபிகி. இன்றைக்கி குருவாரம். அந்த தட்சிணாமூர்த்தி தான் இப்படி மௌனமாக உபதேசம் பண்ணினா போராதேன்னு சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. இன்றைக்கி இருக்கிற நம்ம பாரதி தீர்த்த சுவாமிகள் இந்த 4 மடம் பிரதிஷ்டை பண்ணி அன்றைக்கி சங்கராச்சாரியார் ஆரம்பித்த பரம்பரை. இன்றைக்கி அவள் அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணலாம், சிருங்கேரியிலையோ அங்கே காஞ்சிபுரத்துலையோ அங்கங்கே எங்கே இருக்கலாம். ஆனால் அவெல்லாம் ஊராக திக்விஜயம் ஏன் பண்ணுறான்னா தர்மத்தை காப்பாற்றணும்னு அன்னைக்கு அவதாரம் பண்ணி அலைஞ்சி காமிச்சார். யார்? ஆதிசங்கராச்சாரியர். அவருடைய அந்த பரம்பரைக்கெல்லாம் இன்றைக்கும் அவள் தர்மத்தை காப்பாற்றிண்டு உபதேசம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கா. இப்போ சொல்ல வந்த விஷயம் அந்த தட்சிணாமூர்த்தின்னு சொன்னேன். அந்த எவரை பார்த்தா நமக்கு அந்த ஞானம் உண்டாகுமோ அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் 4 பேர் இருக்காளே, சனக சனந்தர சனத்குமாரா, அவள் பிரம்மகுமாரர்கள். அந்த சனத்குமாரர் தான் நாரதருக்கு இந்த சப்தாகமாக சொன்னார் அப்படின்னு பாகவத மகாத்மியம். நான் இன்றைக்கி பரீட்சை சரித்திரன்னு போட்டிருந்தா கூட மகாத்மியத்துலேருந்து, ஏன்னா எதையுமே அதனுடைய பெருமையிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ காசிக்கு போகணுன்னா டகான்னு காசிக்கு போகக்கூடாது. காசி மகாத்மியத்தை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகணும். காசிக்கு என்ன மகாத்மியம்னா, காசி பூமியிலேயே இல்லை, காசி மாத்திரம் திரிகண்டக விராஜிதே அப்படின்னு காசியில் சங்கல்பம் பண்ணுவா. நீங்கள் காசியில் போயிருந்தவளுக்கு தெரியும். அந்த காசியை மாத்திரம் பூமியில் வைக்காமல் சிவன் தன் சூளத்து மேலே வச்சுட்டு இருக்காராம். இந்த ஹரிச்சந்திரன் என்ன பண்ணினான், எல்லாத்தையும் மொத்தமாக தானம் பண்ணிவிட்டான் விஸ்வாமித்திரருக்கு. இதையும் கொடுத்துட்டான். உங்களுக்கு இப்போ கையில் இல்லை, சம்பாதிச்சு தரேன்னார். சம்பாதிச்சு தரேன்ன உடனே எங்கே போக போகிறேன்னு கேட்டார் விஸ்வாமித்தர். ஏன்னா ஏதாவது ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, பூமி முழுக்க எனக்கு தானம் பண்ணியாச்சு, தானம் கொடுத்த ஊரில் இருக்கக்கூடாதும்பார். அவன் சொன்னான் நான் காசிக்கு போக போகிறேன்னு. அது எப்படா காசிக்கு போக போகிறேன்னு? நான் அது மாதிரி உபன்யாசத்துக்கு போயின்னு இருந்தேன். அங்கே ஒருத்தர் சொல்லியிருந்தார், காசி மாத்திரம் பூமியில் சம்மந்தப்படலை, தனியாக இருக்குதுன்னு. அதனால் காசிக்கு போனால் அங்கே போகணும், விரட்டக்கூடாது, பாக்கி ஊரெலாம் தானம் பண்ணதில் வந்துடும். அதனால் காசிக்கு போனான்னு ஹரிச்சந்திர உபாக்கியானத்தில் சொல்கிறார். அப்போ அப்படி அதனுடைய காசியினுடைய பெருமையை தெரிஞ்சுண்டு காசிக்கு போகணும். அது மாதிரி பாகவத மகாத்மியத்தை தெரிஞ்சுண்டு பாகவதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். பாகவதத்தில் முதல்ல குரு மகிமையை தான் சொல்கிறார். சிந்தாமணில் லோக சுகம் சுரத்ருகு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம் சிந்தாமணி லோக சுகம். சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்குது. அந்த மணியை வச்சுட்டோம்னா இந்த லோகத்தில் நமக்கு என்ன சௌக்கியம் வேணுமோ அதை கொடுக்கும். எனக்கு நல்ல காஃபி வேணும்னாலும் காஃபி கிடைக்கும், இல்லை நல்ல வீடு வேணும்னா வீடு கிடைக்கும், கார் வேணும்னா கார் கிடைக்கும். எல்லாம் அந்த சிந்தாமணி கொடுக்கும். சிந்திச்சதை குடிக்கிறதுனால அதுக்கு சிந்தாமணின்னு பேர். எனக்கு இந்த லோக சௌக்கியம் வேண்டாம், தேவலோக சௌக்கியம் வேணும், அமிர்தம் வேணும், காபி வேண்டாம் அமிர்தம் வேணும்னா அமிர்தம் இந்த சிந்தாமணி கொடுக்காது. அதுக்கு கல்பக விருட்சம்னு ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட போனால் கல்பக விருட்சம் கொடுக்கும், அமிர்தம் கிடைக்கும். ஊர்வசி பார்க்கணுன்னா பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். சரி, இந்த கல்பக மரத்தில் போய் எனக்கு ஊர்வசி ரம்பையெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு சுவாமி பெருமாளை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணுன்னா அது இந்த கல்பக விருட்சத்துக்கெல்லாம் கொடுக்க தெரியாது. அந்த கிருஷ்ணனை பார்க்கணும், ராமனை பார்க்கணும்னா குரு நினச்சா அனுகிரகம் பண்ணால் கிடைக்கும். பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். அந்த குருவில் பெரிய குரு யாரடனா, ஹனுமான் தான் பெரிய குருங்கிறார். அத்யத்வே ஹனுமத் சமேன குருனா, ஹனுமான் தான் பெரிய குரு. உதாரணம் பல உதாரண சரித்திரம் சொன்னால் தான் பட்டுன்னு புரியும். துளசிதாசர்னு ஒரு மகான், அவர் தான் ராமாயணத்தை ஹிந்தியில் எழுதினார், ராமச்சரித்த மானஸ்னு. அவருக்கு ராமரை பார்க்கணுன்னு ஆசை. டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அந்த ஜலத்தை கொட்டுவார். இந்த சந்தியாவந்தனத்தை மரத்தடியில் பண்ணினா விசேஷம், தர்ப்பணத்தையும் பண்ணினா விசேஷம்னு சொல்கிறார்.
ஆதிசங்கரர். ஆம்ராஷ்ட சேச்சிதாக பிதரஷ்ட தர்ப்பிதாகனு. மரத்தடியில் தர்ப்பணத்தை பண்ணினான்னா மாமரத்தடியில் மாமரத்துக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், பிதிருக்களுக்கும் தர்ப்பணம் பண்ணின மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறார். அப்படி ஒரே கல்லில் ரெண்டு மாறுங்காங்கிற மாதிரி இவர் டெய்லி இந்த சந்தியானம் மட்டும் பாக்கி ஜலத்தை அந்த ஒரு அரச மரத்தடியில் கொட்டுவார். அப்போ மரத்துக்கு ஜலம் விட்ட மாதிரி ஆகிடும், சந்தியாவனம் பண்ண மாதிரி ஆகிடும். அப்படி அந்த ஜலத்தை ஒரு நாளைக்கு கொட்டும்பொழுது ஒரு பிரம்மரட்சஸ் வந்துடுது அரச மரத்தடியிலேருந்து. என்னடா நான் ராமரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், பிரம்மரட்சஸை பிரத்யட்சம் மாறுதேன்னு. உடனே அந்த பிரம்மரட்சஸ் சொன்னது, உனக்கு என்ன வரம் வேணும்னு. நீ யார்? நான் ஒரு பிரம்மரட்சஸாக இருந்து இந்த மரத்தில் இருந்தேன், நீங்கள் சந்தியாவதனம் பண்ணின ஜலத்தை என் மேலே கொட்டினதுனால எனக்கு அந்த பாபம் நீங்கி எனக்கு நல்ல லோகத்துக்கு கிளம்புறேன்னு. உடனே அவர் சொன்னார், என்னால் நீ நல்ல லோகத்துக்கு போகிற, நீ எனக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு ராமரை பார்க்கணுன்னு ஆசைன்னார் துளசிதாசர். அது என்னால் காட்ட முடியாது, ஆனால் யார் காட்டுவாரோ அவரை சொல்கிறேன். டெய்லி நீங்கள் ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறீங்களே, ஒரு வயசான தாத்தா உட்காந்துன்னு கேட்குறாரே முன்னாடி உட்காந்துட்டு, அது தாத்தா இல்லை, ஹனுமா. எத்திர ரகுநாத பாட்டா சொல்கிறேன். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத்தமஸ்தகாஞ்சலிம் பாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். எத்திர ரகுநாத கீர்த்தனம். எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்குமோ அங்கெல்லாம் ஹனுமான் வருவார். எந்த ரூபத்தில் வருவார் தெரியாது, சூட்சம ரூபத்தில் இருப்பார், ஒரு யாரார் ரூபத்தில் வருவார். ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா மம்மு ஊட்டும் பொழுது ராமர்னு ஒரு ராஜா தசரதன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்லிட்டு ஊட்டினான்னா அங்கே ஹனுமான் வந்துடுவார். எத்திர ரகுநாத கீர்த்தனங்கிறார். அதனால் எங்கே ராமாயணம் நடந்தாலும் ஹனுமான் வருவார். இங்கே கதை சொல்லும்போது முன்னாடி ஒரு தாத்தா உட்காந்துன்னு கேட்குறாரே, அவர் தான் ஹனுமான். அவரை பிடிக்கும், ராமரை காட்டுவார். உடனே அவரை போய் பார்த்து டெய்லி 8:30 முடிப்பாருன்னா இன்றைக்கி என்ன பண்ணார், 8 மணிக்கே முடிச்சுட்டார் துளசிதாசர். முடிச்சுட்டு அவரை பார்த்து பின்னாடியே போய், நீங்கள் தான் ஹனுமானு எனக்கு தெரிஞ்செடுத்து, எப்படியாவது எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், ராமரை காட்டணும். உடனே ஹனுமான் சொன்னார், உனக்கு அந்த பரிபக்கம் வந்துடுத்துனா ராமரே தரிசனம் கொடுப்பாருப்பா. அவர் இப்போ கொடுப்பார், சரி, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன் அப்படின்னோடனே உடனே ஹனுமான் ராமர்கிட்ட சிபாரிசு பண்ணினார். இது மாதிரி துளசிதாசர்னு டெய்லி ராமாயணம் சொல்லார், நானே கதை கேட்க போகிறேன், ரொம்ப நன்னா சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் அவருக்கு தரிசனம் கொடுத்தா தேவையில்லையே சொன்னார். ராமர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் அவருக்கு பரிபக்குவம் வரணும், அந்த டயத்துக்கு தான் அது கிடைக்கும் சொல்கிறாளே. இதனால் 2 டெஸ்ட்டு பண்ணினார். ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு குரங்காட்டி அழைச்சின்னு ஒருத்தன் வந்தால் ஒரு குறவனை வரான். அந்த குரங்கு இப்படி கூட்டா இவர் குரங்காட்டி குரங்கு நடிச்சுன்னு போயிட்டார். அப்புறம் சாயங்காலம் ஹனுமான் வந்தார். இன்றைக்கி குரங்காட்டியாக வந்தது யார் தெரியுமா? ராமர் தான். நான் தான் குரங்காக வந்தேன்னு. நீங்கள் ராமராக வந்தாலே எனக்கு சந்தேகம் புரியாது, இப்படி வந்தால் எங்களுக்கு எப்படியும். அடுத்த நாளைக்கு பார்த்தா டும் டும்னு பெரிய சத்தம் கேட்குறது, பார்த்தா பெரிய படை வரதை பார்த்த உடனே, அந்த காலத்தில் அடிக்கடி முஸ்லீம்களுடைய கலக காலத்தினால ரொம்ப அந்த பக்கம் வடநாட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, தென்னாட்டில் அவ்வளோ பாதிக்கப்படலை. அவள் அடிக்கடி படை எடுத்துன்னு வருவான். அது மாதிரி தான் ஏதோ படம் நடக்கிறதாக்கணும், இது கதை தப்பாக போட்டுவிட்டார். உடனே கதவை தட்டினா திறக்கவே இல்லை, ஏதோ படம் வருது, யாரோ என்ன பண்ண போகிறாலும் பயந்துன்னு இருக்கா. காசியாச்சு. கடைசியில் பார்த்தா திருப்பி சாயங்காலம் ஹனுமான் வந்தார். ராமர் தான் பெரிய படையோடு வந்தார், நான் தான் கதவை தட்டினேன். ராமர் வந்தால் எனக்கு தெரியும், பெரிய சைன்யம் வருதோடனே நாங்கள் அடிக்கடி வேறு படம் வருதே அதை பயந்துன்னு நின்றுட்டோம். அப்புறம் இன்னொரு தடவை சித்திரக்கூட்டம்னு ஊர், அங்கே போய் துளசிதாசர் அந்த மந்தாக்கினி நதியில் சந்தியாந்தனம் பண்ணின்னு இருக்கார். அப்போ 2 பசங்க அதில் மரத்துலேருந்து கீழே குதித்து நீச்சல் அடிக்கிறான். இவர் சந்தியானம் பண்ண முடியல, மேலே தண்ணி தெளிக்கிறது. என்னடா இப்படி பண்ணுறாங்களே இந்த பசங்க, ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாங்க. அந்த பசங்களையும் இப்போ நல்ல ஷோக்காக இருக்காங்க. 2 பசங்க இப்படி பார்த்துட்டே இருக்கார். அந்த பசங்க குளித்த உடனே இவரும் நெத்திக்கிட்டு இருக்கு, அந்த பெட்டியை வச்சுருக்கார், நெத்திக்கிட்டுக்கிற அந்த கோபி பெட்டி. அந்த பசங்க சொன்னால், பாபா எனக்கு கொஞ்சம் நெத்திக்கிட்டு விடுங்கன்னு. நெத்திக்கிட்டு விடுங்கன்னொடனே சரி, பசங்க சத்தியாக நெத்திக்கிட்டுக்கணும்னு ஆசைப்படுறாளே. இந்த காலத்து பசங்க நெத்திக்கே எடுக்க மாட்டேங்கிறா. நெத்திக்கிட்டுக்குதுன்னா அது கொஞ்சமாக எடுத்துக்கிறா. பொம்னாடிக்கு வந்தாலும் இப்படி வச்சுக்கிறா. ஏதோ சின்ன பொட்டாக இருக்குது, இது பொட்டா இல்லையான்னு பூத கண்ணாடி வச்சுன்னு தான் பார்க்கணும் போல இருக்கு. பொட்டு வச்சுருந்தான்னா நமக்கு கெட்டது வராமல் தடுக்கிறதுக்கு தான் பொட்டு வைக்கிறது. ஆனால் தான் இங்கிலீஷ்காரன் முதற்கொண்டு ரெட் சிக்னல் குங்குமம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தவங்க. எதுக்குன்னா பொட்டு கெட்ட சிக்னல் வண்டி நிறுத்துறதுக்கு, அது மாதிரி கெட்டது வராமல் தடுக்கும். அந்த நெத்தியில்
பொட்டு இட்டு விடுறார். யார்? துளசிதாசர் அந்த குழந்தைகளுக்கு. ஆனால் அது குழந்தைகள் இல்லை, ராமரும் லக்ஷ்மணரும் குழந்தைகளாக வந்திருக்கார். இந்த தடவையும் ஏமாந்துட போகிறாரேன்னு ஹனுமான் என்ன பண்ணினார்? சித்திரக்கூட்டு காட்டு பே ஒரு பாட்டு பாடுறார். ஒரு கிளி ரூபத்தில் சித்திரக்கூட்ட காட்டில் துளசிதாசர் ராமலக்ஷ்மணாளுக்கு நெத்திக்கிட்டு விடுறார். அப்படி சொன்ன உடனே டக்குனு புரிஞ்சு விட்டார். ஆஹா, சாதாரண குழந்தைகளில் ராமலக்ஷ்மணால்னு உடனே காலை பிடிச்சின்னு தரிசனம் கொடுக்கணும்னு சொல்ல தரிசனம் கிடச்சிதுன்னு. கிளி ரூபத்தில் ஹனுமான் சொன்னதுனால இன்றைக்கும் சித்திரக்கூட்டத்தில் அங்கே ஹனுமான் இருக்கார். சாதாரணமாக ஹனுமானுடைய முகம் வானர முகமாக இருக்குமோனோ, சித்திரக்கூட்டத்தில் மாத்திரம் ஹனுமானுக்கு தோத்தாமுகி ஹனுமானு பேர். ஹிந்தியில் கிளிக்கு தோத்தான்னு பேர். அந்த கிளி ரூபத்தில் ஹனுமான் சொன்னதுனால அங்கே இருக்கிற ஹனுமான் மாத்திரம் தோத்தாமுகி ஹனுமான்னு பேர். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னடா, அந்த குரு கிருபை கிடைச்சிதுன்னா பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும். அதனால் குருவை நம்ம கட்டியாக பிடிச்சிக்கணும் என்று சொல்லி பாகவதத்தினுடைய பெருமையை சொல்கிறார். கங்கா தீரத்தில் சுகர் பாகவதம் சொல்லும்பொழுது தேவர்களுக்கே கேட்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஆனால் சுகர் தர முடியாதுன்னு விட்டார். ஏன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா, அவள் பேரம் பேசின்னு வந்தா, நாங்கள் எங்கள் அமிர்தத்தை கொடுக்குறோம், நீங்கள் இந்த பாகவத கதாமிர்தத்தை கொடுங்கன்னு. அவள் சொன்னார், உங்கள் அமிர்தம் குடிக்க குடிக்க புண்ணியம் குறைஞ்சி தேவலத்துலேருந்து கீழே விழுந்துருவா. இந்த பாகவத அமிர்தம் குடிக்க குடிக்க புண்ணியம் ஏறி மேலே ஹை லெவலுக்கு போவா. அதுக்கு இதுக்கும் கொகாச்சா கொ சுதா கொ கச்சாலோகே கொ காச்ச கொம நிர்மஹான் பிரம்மராத்தோ விசாரியைவம் ததா தேவாஞ்சகாசக. அதனால் நீங்கள் இதை பெருமை தெரியாமல் வந்ததுனால உங்களுக்கு கிடையாதுன்னு விட்டாராம் சுகர். அந்த தேவர்களுக்கே கிடைக்காத பாகவதம் நமக்கு இங்கே கிடைக்கிறது. அதை சப்தாகமாக பண்ணுறது யாருடான்னா நாரதரை தான் ஆரம்பித்து வச்சார். நாரதர் ஒரு தடவை இந்த பூலோகத்தில் சுற்றி பார்க்கலான்னு வரார். பூலோகத்தில் எல்லா இடத்துலையும் தர்மம் குறைஞ்சி இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்பட்டுட்டே பிருந்தாவனத்துக்கு வரார். பிருந்தாவனத்துக்கு யமுனா தீரத்தில் வந்தவுடனே கிருஷ்ணனை பற்றி பாடிட்டு போகிறார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. நடுவழி நாமாவளி சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். சரி, நீங்களும் கை தட்டுட்டு கேட்டால் நல்லது. இன்னொரு மைக்கு குழந்தைக்கும் வைக்கிதுங்க. மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே. இந்த பஜனை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் என்னடான்னா, கச்சேரினா ஒருத்தர் மாத்திரம் தாளம் போட்டுன்னு பாடுவார், பஜனைனா எல்லாரும் தாளம் போட்டுன்னு பாடணும். இந்த கை தட்டின்னு பஜனை பண்ணுறதுல பல விஷயங்கள் இருக்குது. இந்த கைக்குள்ளே தான் சந்திரமேடு சூரியமேடு இந்த நவகிரகம் முழுக்க இந்த கைக்குள்ளே அடக்கும். அந்த கை தட்டின்னு பஜனை பண்ணினோம்னா இந்த நவகிரக தோஷங்கள்லாம் அங்கங்கே கோயிலை சுற்றணும்னு அவசியம் இல்லை. டயர் தான் சுற்றுங்கோ, இல்லாட்டா இங்கே பகவன் நாம சொல்லி கை தட்டினாலே இந்த நவகிரக தோஷங்கள்லாம் சரியாக போயிடும். அது மாத்திரம் இல்லை, ஒரு ப்ரூஃப் பண்ணி போட்டிருக்கா. ஒருத்தருக்கு கண்ணு ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, கண்ணே தெரியல. பல டாக்டர்கிட்ட போய் எல்லாம் கை விட்டுட்டான். ஒருத்தர் சொன்னார், இப்படி கையை தட்டின்னு இருங்கோ மெதுவாக கண்ணு தெரியணும். அவரும் பார்க்கில் உட்காந்து இப்படி கை தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு தெரிய ஆரம்பிச்சுடுச்சு. அப்போ என்னடா, அது இந்த நரம்புகளுக்கும் உடம்புல உள்ள இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அப்படி கை தட்டிகிட்டே பஜனை பண்ணினோம்னா கண்ணு ப்ராப்ளம்லாம் நமக்கு வராது. அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னடான்னா, ஒரு மரத்தடியில் போய் இப்படி கையை தட்டினோம்னா
பறவைகள்லாம் பட்சிகள்லாம் பறந்து போகிறது மாதிரி நம்ம கையை தட்டின்ண்டே பஜனை பண்ணினோம்னா நம்ம பாவங்கள்லாம் பறந்து போயிடுமா. எங்கே போகும்னா கை தட்டாத வாழ்கிட்ட போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும். அடுத்த பாவத்தை வாங்கிக்காமல் எல்லோரும் கை தட்டின்னு பஜனை பண்ணினா நல்லது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, பல விஷயங்களுக்கு அது பகவன் நாமம். நான் சொல்கிற பகவன் நாமத்தை நான் கிருஷ்ணான்னு சுருண்டு கை தட்டினா விசேஷம். விரும்பினா ஹாப்பி பர்த்டே டு யூன்னு கை தட்டினாலாம் இந்த நான் சொன்ன பலன்லாம் கிடைக்காது. நீங்கள் பகவன் நாமத்தை சுருண்டு கை தட்டின்னு பஜனை பண்ணும். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. கிருஷ்ணான்னா என்ன பவர்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ராமான்னு சொன்னால் என்ன பவருங்கிறத சிவன் சொல்லியிருக்கார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. 3 தடவை ராமா ராமா சொன்னாலே சகஸ்ரநாம தத்துல்யம், 1000 நாமம் சொன்னதுக்கு பலன் சொல்லியிருக்கார். 3 தடவை ராமா சொன்னாதான் 1 தடவை சகஸ்ரநாமம் சொன்ன பலனே கிடைக்கும். நீ கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்னா சகஸ்ரநாம்னாம் திவ்யானாம் திராவிருத்தியாத்து யத் பலம் தத் பலம் கிருஷ்ணநாம்னைவ. 3 தடவை ராமா சொன்னாதான் 1 தடவை சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். நீ கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்னா 3 தடவை சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும்னு பத்மபுராணத்தில் சொல்கிறார் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. அதனுடைய எப்பவுமே எடுத்து சொல்கிறார். இல்லை கிருஷ்ணா சொன்னால் இன்னும் அக்கா ராமா சொல்ல வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது அதை விட இன்னும் பவர் ஜாஸ்தி எனக்கு தான் சொல்கிறேன். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே. மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா. இப்படி நாரதர் பஜனை பண்ணிட்டே போகிறார் பிருந்தாவனத்தில். அப்போ ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு நாரதரை இங்கே வாங்கன்னு கூப்பிட்றான். 18-20 வயசு இருக்கும், யுவதிங்கிறார். போபோ சாதோ க்ஷணம் திஷ்ட. யாரோ ஒரு பொம்னாடி கூப்பிட்றாலே என்ன ஆபத்தோ நினச்சின்னு திரும்பி பார்த்தார். அவள் சொன்னால் எனக்கு பேர் பக்தின்னு பெயர், உற்பன்னா திரவிடேசாகம், நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேங்கிறாள். பக்தி தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான் இந்த பக்தியை நமக்கு வளர்த்து கொடுத்தார்கள். நம்ம சாதாரணமாக கைலாசத்தில் சிவன் இருக்கார்னு சொல்கிறோம். கைலாசத்தில் சிவன் இருக்கார். ஆனால் யாருமே வடநாடுடைய சிவனையை போற்றி சொல்லலை, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படி சொல்கிறோம். ஏன்னா அவர் கைலாசத்தில் இருந்தாலும் அதை அங்கேருந்து கிளம்பி இங்கே திருநெல்வேலிக்கு வந்துவிட்டார். சாலி வாட்டீஸ்வரர்னு இங்கே தென்னாட்டில் நிறைய வந்துவிட்டார். அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் வடநாட்டில் இருந்தால் கூட தென்னாட்டுக்கு வந்துவிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருந்த தேவாரம் அப்பர் மணிவா அதில் கேட்கணுன்னு அவர் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டார். அப்படி ஆழ்வார்களும் அதுக்கு பக்தி தமிழ்நாட்டில் தான் உண்டானதுங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னடானா, ஒரு கல்லை ஏற்றினானா சரியா இல்லைன்னு திருப்பி இறக்கிட்டு திருப்பிலாம் ஏற்ற முடியாது. அந்த அளவுக்கு பக்தி இருந்தால் தான் எவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காங்க. நம்ம நெல்லையப்பர் கோயிலை பாருங்கோ, ராமேஸ்வரம் கோயிலை பாருங்கோ. இந்த அளவுக்கு ஜேசிபி ஒரு சௌகரியெல்லாம் இருந்ததா இல்லையா தெரியல, இல்லாமையே இப்படி கட்டியிருக்கான்னா அந்த பக்தி தான் காரணம். கர்நாடகேக்கு தான், கர்நாடகத்தில் போய் அவங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சாலும் அங்கே புரந்தரதாசர் கனகதாசர்லாம் அந்த பக்தியை வளர்த்தார்கள்.
கொஜித் கொஜின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிராவில் போய் கொஞ்சம் நாமதேவர் துக்காராம் அவெல்லாம் வளர்த்தார்கள். கடைசியில் குஜராத்தில் போய் க்ஷீணமாயிட்டேங்கிறான். குஜராத்தில் அவ்வளோ பக்தர்கள் இல்லை அந்த காலத்தில். மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு இந்த பக்தி வந்தவுடனே அவள் சொன்னான், நான் வயசான கிழவியாக 81 வயசு கிழவியாக இருந்த நான் பிருந்தாவனத்துக்கு வந்தோடனே புனஸ்துவம் தருணீனவா, மறுபடியும் யுவதியாக ஆயிட்டேன் பிருந்தாவனஸ்ய சம்யோகாத்து. ஆனால் என் பக்கத்தில் 2 பேர் இருக்கா பாருங்கன்னு. யார் இந்த 2 கிழவாள்னு கேட்டால், இந்த 2 கிழங்களும் என் குழந்தைகள்னா. சாதாரணமாக அம்மா வயசானவாளாக இருப்பா, குழந்தைகள் எங்கே இருப்பா. இப்போ என்னடான்னா அம்மா எங்கே இருக்கா, குழந்தைகள் கிழமா இருக்கு. இந்த காலம் மாதிரி தான். அம்மா 2 தடவை மாடி ஏறி இறங்குறேங்கிறா, பாட்டி பேத்தியை பார்த்து போய்ட்டு எனக்கு முடியலையேங்கிறது. பாட்டி 2 தடவை மாடி ஏறி இறங்குறேங்கிறா. அது மாதிரி இந்த காலம் மாதிரி சொல்கிறா. ஏன்னா அந்த காலத்துக்கால வயசானா கூட மனசில் எங்கே இருந்தா. இப்போ உடம்புலையும் எங்கே இல்லை, மனசுலையும் அந்த எங்கே இல்லை. அந்த யுவத்தொன்னு பேர். வயசாகிறதுங்கிற வேறது, கிழமாகிறதுங்கிறது வேறு. வயசானகலாம் நம்ம அந்த வயசான தன்மையை நம்ம மனசில் நினச்சின்னு வயசாகிடுது நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு என்ன பேர்னு கேட்டால் ஞானம் வைராக்கியம்னு சொன்னாங்க. உடனே ஞானமே வைராக்கியமே எழுந்துருன்னா அது எழுந்திருக்கலை. உடனே கீதை படித்தா ஞானம் வரும்பா. அதனால் கீதம் வேதம் வேதாந்தம் எல்லாம் படித்தார். படித்தாலும் இந்த 2 குழந்தைகளும் எழுந்திருக்கல. 2 குழந்தைகள் இல்லை, 2 கிழமான குழந்தைகளும் எழுந்திருக்கல. அப்போ ஒரு அசரீர வாக்கு கேட்டது, நாரதரே நீ ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அப்போ தான் இது எழுந்திருக்கும். உடனே நாரதர் பல பெரியவாள்கிட்ட போய் கேட்டார், இது நல்ல காரியம்னு. நாரதருக்கே சந்தேகம்னா நமக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யாரும் பதில் சொல்லலை. அப்போ அவருடைய குரு சனத்குமாரர் சொன்னார், பாகவத சப்தாகம் தான் நல்ல காரியம். நாரதர் படித்தவராக இருக்கிறதுனால கொஸ்டின் கேட்டார். நான் வேதம் வேதாந்தம் தான் படிச்சுட்டு வந்தேன். வேதம் வேதாந்தம் கீதையில் என்ன இருக்கோ அதுதான் பாகவதத்தில் இருக்குது. நான் ஒரிஜினல் வேதாந்தமே படிச்சு விட்டேன், அதுக்கே இந்த ஞான வைராக்கியம் எழுந்திருக்கல, பாகவதம் படித்தா மாத்திரம் எப்படி எழுந்திருக்குன்னு கேட்டார். அதுக்கு அழகாக உதாரணம் சொன்னார். வேதம் வேதாந்தம் கீதையெல்லாம் கரும்பு மாதிரி, பாகவதம் இருக்கே கரும்பு ஜூஸ் மாதிரினார். இப்போ வேதாந்தம் படிக்கணுன்னா ஒரு மகர சங்கராந்தி தை மாதம் பொங்கல் வரப்போகிறது. பேரை கரும்பு கடிச்சின்னு இருக்கான். கரும்பு கடிச்சின்னு இருக்கிறத பார்த்தோடனே தாத்தா பார்த்துட்டே இருக்கார். தாத்தா பார்க்குறாருன்னொடனே தாத்தா அவனுக்கு கரும்பு வேணுமா கேட்டான். ஆமான்னொடனே தாத்தாக்கும் ஒரு கரும்பை கொடுத்தான். கரும்பை வச்சுட்டே இருக்கிற 10 நிமிஷமா, ஏன் தாத்தா கரும்பு சாப்பிடலையான்னு. இல்லைடா எனக்கு பல்லு இல்லைன்னு. இதான் பல்லு வச்சின்னு இருக்கேன்னு. இது வாங்கி வச்சுருந்த பொருளாப்பா, இதனால் கரும்பு கடிக்க முடியாது. அப்போ என்ன தாத்தா இங்கே கொடுங்கன்னா கரும்பு ஜூஸ் கடையில் கொடுத்து ஜூஸாக கொடுத்தான். அப்போ என்னடா நான் தாத்தாவும் சாப்பிட்டார், பேரனுக்கும் கொடுத்தார். அது மாதிரி வேதம் வேதாந்தம் கீதையெல்லாம் கரும்பு மாதிரி, அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு பல்லு இருக்கிற மாதிரி, கரும்பு கடிக்கிற பல்லு இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஞானம் நமக்கு இல்லை. அதே வேதாந்த கீதையினுடைய ஞானத்தை பாகவதம் இருக்கே கரும்பு ஜூஸ், நம்மளாம் குழந்தைகள் மாதிரி இருக்கிறதுனால நமக்கு புரிகிற மாதிரி அதே விஷயத்தை ஒரு கதை மூலமாக சொல்லிடும். அதனால் இந்த பாகவதம் கரும்பு ஜூஸ் மாதிரி. அதனால் இதுக்கு பெருமை ஜாஸ்தின்னு சொல்லி அந்த சப்தாகத்தை பண்ணுறார் சனத்குமாரர். பண்ணும்பொழுது ஒரு மகாத்மியம் அவர் சொல்கிறார். எப்போதுமே எதை சொன்னாலும் மகாத்மியம் சொல்கிறதுன்னு சம்பிரதாயம். இப்போ நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மாதிரி சனத்குமாரர் ஒரு மகாத்மியத்தை சொல்கிறார். இந்த மகாத்மியம் ஆரம்பிக்கிறார். டக்குன்னு பார்த்தா அந்த பக்தி தேவி அங்கே வந்துவிட்டா. எங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தாரே அந்த பக்தி தேவி இப்போ சப்தானம் நடக்கிற இடம் ஹரித்வாரில். அந்த ஹரித்வாருக்கு பக்தி தேவி வந்துவிட்டாலாம். எப்படி வந்துவிட்டான்னா, பக்தி சுதவு தவு தருணௌ கிருஹித்வா பிரேமைகரூபா சகசா விராசீன் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. பக்தி வரான்னாலே என்ன அர்த்தம்னா, வாயில் பகவன் நாமம் வரணும். அதனால தான் பகவன் நாமம் சொல்லிட்டு வராங்கிறாள். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஹே நாத நாராயண வாசுதேவா
ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவா, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி அப்படின்னு பக்தி தேவி வந்துவிட்டாலும். என்ன விஷயம்னா, சப்தாகம் பண்ணுறதே இந்த ஞான வைராக்கியம் எழுந்துக்கிறதுக்கு தான் பண்ண ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஞான வைராக்கியம் எழுந்து வந்துவிட்டு தூங்குறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சாதாரணமாக கர்மா தியரியை சொல்லக்கூடிய சாஸ்திரம் மீமாம்சான சாஸ்திரம். அந்த கர்மா பிரகாரம் இப்போ ஒரு கர்மா நல்ல கர்மா பண்ணினோம்னா அதுலேருந்து அபூர்வம்னு ஒன்று வரும். அப்புறம் அது பலாபூர்வம்னு பெருசாகி அப்புறம் தான் பலன் கொடுக்கும். ஒரு தேங்காயை கீழே நட்டு வச்சோம்னா அது தென்னை மரமாக வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது கர்மாங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆனால் இந்த பாகவத ஞான யஜ்ஞத்துக்கு என்னடான்னா, நீ கர்மா பண்ணி முடித்து பலன் இல்லை, கர்மா ஆரம்பிக்கிறதுனுடைய பலன் வந்துடுங்கிறார். எந்த ஞான வைராக்கியம் வரணும்னு சப்தாமண்ண ஆரம்பிக்கிறாரோ அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அது கோயம்புத்தூர் போனவாளுக்கு தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து சில பேர் ஊட்டிக்கு போகணுன்னு போவா. எதுக்குடானா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும்னு. ஆனால் ஊட்டி போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த மேட்டுப்பாளையம் தாண்டின உடனே இந்த சில்னஸ் தானாக வந்துடும். அது முன்னாடியே அதனுடைய பலன் கிடைக்கிற மாதிரி இந்த பாகவத ஞான யஜ்ஞத்துக்கு பலன் முன்னாடியே கிடைக்கும். என்னோடய அனுபவத்தையும் ஒன்று சொல்கிறேன். பல இடத்துல சொன்னது தான். குமாரநல்லூர்னு ஊருக்கு, கோட்டயம்ங்கிற ஊர்கிட்ட கேரளாவில். அங்கே நான் சப்தாகம் பண்ணின்னு இருந்தேன் மே மாதம். அப்போ திருச்சூர்லேருந்து சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் வந்து எங்கள் ஆற்றுல சப்தாகம் பண்ணணும்னார். எதுக்குன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்த பிறக்கலை. என் பையனுக்கு நல்ல பொண்ணாக தேடின்னு இருக்கேன், என் பையன் பொண்ணு கிடைக்கவே இல்லை. ஜோசியர்கிட்ட கேட்டேன். கேரளாவில் ஜோசியெல்லாம் எதை பண்ணினாலும் சப்தாகம் பண்ணுவார். எல்லாத்துக்கும் பரிகாரம் சப்தாகம் தான் சொல்லுவாள் கேரளா ஜோசியெல்லாம். அதனால் ஜோசியர் சொல்லிக்கிறா சப்தாகம் பண்ணணும்னு. நான் சொன்னேன், இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் டிசம்பர் மாதம் வரையின்னு. நான் மே மாதம் சப்தாகம் டிசம்பர் மாதம் ஒரு டேட்டு எழுதி கொடுத்தேன் வரையின்னு. அந்த 3 மாதம் கழித்து மறுபடியும் அந்த சுப்பிரமணிய ஐயர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டார், நான் எதுக்கு சப்தாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், பையனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னு. இப்போ பொண்ணும் கன்சீவ் ஆகிட்டா, பையனுக்கும் பொண்ணு கிடச்சது, இனிமேல் சப்தாகம் பண்ணணுமா வேண்டாமான்னார். சப்தாகமே பண்ணல, டேட்டு தான் கொடுத்துருக்கேன். அது என்னடான்னா, சில சத்கர்மங்களுக்கு என்னடான்னா பலன் முன்னாடியே வரும். வானம் முந்தி மழையை பொழியுங்கிறார். தேரெழுந்தூர்னு ஊர் இருக்குது எங்கே மாயவரங்கிட்ட. சாதாரண நல்ல கர்மங்கள் எதுக்கு பண்ணுறோம்னா, மாதம் மும்மாரி பொய்ய அப்படின்னு ஆண்டார் சொல்கிறாங்க. மாதம் மும்மாரி பொழியணுங்கிறதுக்காக. ஆனால் இங்கே தேரெழுந்தூரில் அவெல்லாம் ஹோமம் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த மேகம் நினைக்குமா, இவாளெல்லாம் குளிச்சுட்டு தானே ஹோமங்கள்லாம் பண்ணணுமே, அதனால் வானம் முந்தி மழை பொழியும், முன்னாடியே மழை பொழிஞ்சிடுமா. அது மாதிரி பலன் சில சத்கர்மங்களுக்கு முன்னாடியே பலன். அது மாதிரி இந்த பாகவதத்துக்கு முன்னாடியே பலன் கிடச்சிடுத்து. என்ன பலன்னா, இது முக்கிய பலன். பாகவதம் கேட்குறவாளுக்கு ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும். இது முக்கிய பலன். அடுத்த சாதாரண குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது, இந்த துர்கதி அடைஞ்ச ஜீவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும். அதுக்கு ஒரு கதை இங்கே சொல்கிறார். துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன் இருந்தான். குழந்தை பாக்கியமே இல்லை. அங்கே ஒரு மகான்கிட்ட போய் கேட்டான், குழந்தை இல்லையே என்ன பண்ணணும்னு. அவர் சொன்னார், அவன் தலையெழுத்தை பார்த்தார். சப்த ஜென்மாவதி தேவைன்னார். 7 ஜென்மாவுக்கு குழந்தையிலையும் தலையெழுத்தில் இருக்குடான்னார். நீங்கள் எப்படியா எனக்கு குழந்தைய கொடுங்களேன்னு உடனே ஒரு பழத்தை ஜபம் பண்ணி கொடுத்தார், மந்திரிச்சு, இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு. அவன் மனைவி கிட்ட கொடுத்தான். தீர்த்த யாத்திரையாக போயிட்டான். அவன் மனைவி என்ன பண்ணினா, தன்னுடைய சகோதரியை பார்த்து கேட்டால், இந்த இது மாதிரி சாமியார் பழம் கொடுத்துருக்கார, சொன்னால் இதை சாப்பிடலாமான்னு. இப்போ யார் நல்ல சாமியார்னே தெரிய மாட்டேங்கிறது. அது மாதிரி தான் எய்த்தாத்து எச்சிமி யாரோ சாமியார் விபூதி கொடுத்தானே வாங்கிட்டுன்னா அப்புறம் சாமியார் பின்னாடியே போய்விட்டா. அதனால் யார் நல்ல சாமியார்னு எது தெரிய மாட்டேங்கிறது. இதுக்கும் இந்த டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், இந்த பழத்தை மாட்டுக்கு போடணுட்டா. மாட்டுக்கு போட்டுவிட்டா. ஆனால் ஆற்றுக்காரர் நம்பிக்கையோடு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ஆற்றுக்காரர் வந்து கேட்டால் பதில் சொல்லணுமேனு. அப்போ அவள் சகோதரி சொன்னால், நான் கர்ப்பவதியாக இருக்கேன், எனக்கு பிறந்த குழந்தைய உனக்கு கொடுத்துட்றேன்னாலும். அவர் வந்த டயத்துலையும் குழந்தை பிறக்கிற டைம் கரெக்டாக இருந்தது. அவர் தீர்த்த யாத்திரை போய்ட்டு வந்தோடனே குழந்தை பிறந்து கொடுத்துன்னார். அந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சா. ஏன்னா அவள் அம்மா பேர் சம்மந்தப்படணுங்கிறதுனால, துந்துலின்னு அவள் அம்மா, அதனால் துந்துகாரின்னு பேர் வச்சா. ஒரு 10 நாள் ஆச்சு.
ஒரு ஒரு மாதம் ஆச்சு வச்சுக்கோங்க, திருமாசியன் இருக்குதே சாத்தியங்கிறார். ஒரு 2-3 மாதம் ஆன உடனே அவாத்து மாட்டு கொட்டாவில் இருந்த மாட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. மாட்டுக்கு கண்ணுக்குட்டினா பிறக்கும், மனுஷ குழந்தை பிறந்திருக்கு. எல்லோரும் ஆச்சரியமாக வந்து பார்க்குறா. ஆனால் அம்மா ஞாபகார்த்தமாக காது மாத்திரம் பசுவனுடைய காதாததுனால அந்த குழந்தைக்கு கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சார். 2 குழந்தைகளும் வளர்றா. ஆனால் அதனால தான் நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் பையன் எடுக்கணும் ஏன் ஆசைப்படுறோம்னா, அந்த பிறக்கிற குழந்தை எந்த பரம்பரையில் வந்திருக்கோ அந்த குணத்தை வரும். நான் சில பேர் தத்தெல்லாம் எடுத்துக்கிறா. தத்து எடுக்கிறது கூட பந்துக்கள்கிட்டேருந்து தான் வாங்கிக்கணும்லாம் நியமங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து எங்கேயா அநாத ஆசிரமத்தை போய் ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துன்னு வந்துடுறா. இவன் நினச்ச படிக்கிற படிப்பை வைக்கணும், அவன் நல்லவனாக ஆக்கணும்னு பார்க்குறான். அந்த குழந்தை அப்படி இல்லை, ஏன் விபரீதமாக இருக்குது. எனக்கு பல குடும்பத்தில் தெரியும் கேரளாவில். ஏன் விபரீதமாக இருக்கடான்னா அது பாரம்பரியமும் முக்கியமாக இருக்குது. அதுக்கு சொல்ல வந்தேன். இவன் வந்து திருட்டுத்தனமாக வந்த பையன் திருடனாக இருக்கான். இந்த துந்துகாரி மகாத்மா பழம் கொடுத்து பிறந்த குழந்தை மகாத்மாவாக இருக்கான். இவன் என்ன பண்ணான், அப்பா அம்மாவையே போட்டு அடித்தான். அவள் அப்பா என்ன பண்ணினார், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பையன் போட்டு அடிக்கிறானேன்னு. நீ அடித்தாலும் பையன்னு சொல்கிற, அவன் அப்பா நினச்சா அவனை அடிப்பானோ. நீ பேசாமல் இவனை பையன் நினச்சிக்காத, கண்ணனையே குழந்தையாக நினச்சிக்கோ. பூந்தானம்னு ஒரு பக்தர் கேரளாவில் இருந்தார். அவர் பாடுறார், உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் மற்ற உன்னிகள் வேணமோ மக்களாய். கிருஷ்ணனே குழந்தையாக இருக்கும்பொழுது வேறு குழந்தை வேணுமாங்கிறார். அதனால் நீ கிருஷ்ணனையே குழந்தையாக நினச்சிக்கோன்னார். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாகவதத்தை படின்னு கொடுத்தார். பாகவதம் பார்த்தா பெரிய புஸ்தகமாக இருக்குது. இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை நான் 18,000 ஸ்லோகம் எங்கே படிக்கிறதுன்னார். 18,000 படிக்க வேண்டாம். அதில் மத்திய பாகத்தில் முக்கியமாக 90 அத்தியாயத்தில் கிருஷ்ண கதை இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணமாபநியதம் தசமஸ்ய பாடாது. இந்த தசமஸ்கந்தம் மாத்திரம் படின்னு. ஏன்னா அவருக்கு 60 வயசு ஆகிடுதான். 60 வயசான வாக்கெலாம் இப்போ சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கொடுக்குறாங்க. ரயில்வேலாம் கொஞ்சம் பைசா கம்மியாக்குறா, லோயர் பர்த்தாக கொடுக்குறேன்னு சொல்கிறா. கொடுக்குறாளா இல்லையா தெரியல. இப்படி அந்த 60 வயசானவாளுக்கு ஃபுல் பாகவதம் படிக்க வேண்டாம், கிருஷ்ண கதை மாத்திரம் படித்தா போகிறோன்னு அதை கொடுக்க சொன்னார். அதையே படித்து அவர் பகவான் அடைஞ்சு விட்டார். இந்த துந்துகாரி வீட்லேயே 5 வேசிகளோடு இருந்தான். அவெல்லாம் என்ன பண்ணினா, இவன் பணத்தை எடுத்துன்னு இவனை க்ளோஸ் பண்ணிவிட்டான். கடைசியில் இவன் பிரேதமாக சுற்றின்னு இருக்கான். இவனுடைய கூட பிறந்தா சொல்லுடைய அந்த மாட்டுக்கு பிறந்தாரே அந்த பையன் ஆத்மதேவ், அந்த பையன் கோகர்ணன், அவர் கயாசிராத்தம் பண்ணுறதுக்காக தீர்த்த யாத்திரை போகும்போது கயாசிராத்தம் பண்ண போனார். அங்கே அவள் ஊர்க்காரா வந்தால், எங்கள் அண்ணா எப்படி இருக்கான்னு கேட்டார். உங்கள் அண்ணா நல்ல கதி அடையலை, வேசிகள்லாம் அவனை வதம் பண்ணிவிட்டான். அப்போ நல்ல கதி அடையாத ஜீவனுக்கு கயாசிராத்தம் பண்ணினா விசேஷம்னு கயாசிராத்தம் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தார். ஊரில் திண்ணதாக இருக்குது, திண்ணையில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு யானை வர மாதிரி இருக்குது. சக்ரன்மேஷ சகிருத் தஸ்தி சகிருத் சமகிஷோ பவத்து, ஒன்று ஒன்றா வருது. பயந்துட்டே நம்மலாம் பயப்படுவோம், அவர் பயப்படலை. இப்படி பார்த்துட்டே இருந்தால் ஒரு ஜீவன் எதிர்க்க நிற்கிறது, கையை ஆட்டுறது, பேச தெரியல. உடனே மந்திரத்தை சொல்லி காயத்ரியை சொல்லி ஜபம் பண்ணி புரோஷனம் பண்ணினார். அப்புறம் அந்த ஜீவனுக்கு கொஞ்சம் பேசுகிற சக்தி வருது. ஒரு பிரேதம் வந்து எதிர்க்க வந்து சொல்கிறது, நான் தான் உன்னுடைய சகோதரன், சொந்த புண்ணியம் எதுவும் இல்லை, எனக்கு யாரும் கர்மாவும் பண்ணலை. இந்த 11ஆவது நாள் அன்னைக்கு இந்த கர்மா பண்ணும்போது ரிஷபோத்சஜன்னு ஒரு காளமாடை சிவன் கோவிலுக்கு ஓட்டி விடுறதுன்னு ஒரு கர்மா பண்ணுவாள். அது எல்லாரும் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பிரேதபாதை நீங்கினாதான் அந்த ஜீவன் பிதர்களோட சேர முடியும். அந்த ரிஷபோத்சவ தினம் பண்ணாமல் நீ எந்த 1000 கள்ள காரியம் பண்ணினாலும் அந்த ஜீவனும் நல்லகதி அடையாதுன்னு கருட புராணம் சொல்கிறது. அதனால் எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை, நான் என்னை எப்படி காப்பாற்றி விடணுமே என்று சொல்ல, உனக்கு கயாசிராத்தம் பண்ணினேனேன்னார். கயாசிராத்த சதே 100 கயாசிராத்தம் பண்ணினா கூட நான் என்னால் பிழைக்க முடியாது, வேறு ஏதாவது நல்ல காரியம் பண்ணு என்று சொல்ல, உடனே சூரியனை பார்த்து கேட்டார், துப்பியம் நமோ ஜெகத் சாட்சின்னு. உடனே சூரியன் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு. பாகவதத்தை 7 தினங்களில் படின்னு சூரிய பகவான் சொல்ல, உடனே பாகவதம் படிக்கிறார். அந்த ஜீவன் இது மாதிரி இந்த பந்தல் போடுவாரோனோ அதில் ஒரு மூங்கிலில் உக்காந்துண்டு அந்த பந்தல்லே 7 கணுக்கள் இருக்குது. ஒவ்வொரு கணுன்னா அந்த நடுநடுவில் இருக்குமே, கரும்பில் இருக்கிற மாதிரி மூங்கிலில் இருக்கும். அந்த ஜீவன் மூங்கிலில் உட்காந்து இந்த பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாள் பாராயணம் இது மாதிரி உபன்யாசம் முடிஞ்சோடனே டே இன்னும் சத்தம் கேட்கும். என்னடா பயந்துன்னு பார்த்தா எல்லாரும் அந்த கணு ஒன்று வெடிச்சுது. இது மாதிரி 7 நாளைக்கு 7 கணு வெடித்து அந்த ஜீவன், அந்த பிரேத ஜீவன் நல்ல ஜீவனாக ஆகி வெளியில் வரான். சதுர்புஜ சங்கச்சக்கர கதாதாரியா சுனந்தன் நந்தன்னு 2 விஷ்ணு பார்ஷதர்கள் அவள் விமானத்தில் வந்து அழைச்சின்னு போகிறா. எல்லார் கண்ணுக்கும் தெரியறது.
சாதாரணமாக அப்படி தெரியாது. உடனே கோகர்ணர் கேட்டார், நான் தான் இங்கே கதை சொன்னேன், இத்தனை பேர் கதை கேட்டிருக்கா, அவனுக்கு மாத்திரம் விமானம் வந்து அழிச்சுன்னு போகிறீங்களேன்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், இந்த பாகவதம் கேட்டால் மாத்திரம் போகாது, அதை மனனம் பண்ணணும்னார். நமக்கு இப்போ நாங்கள் 2 மணி நேரம் இங்கே கதை கேட்குறேன்னு வச்சுங்கோ, உடனே ஆற்றுல போய் நினச்சி பார்க்கணும் என்னென்ன சொன்னார்னு. இந்த மாடு அசை போடும் பாருங்கோ முதல்ல சாப்பிட்டுட்டு, அது மாதிரி என்னென்ன சொன்னார்னு நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும். அதுக்கு நல்ல மெமரி பவர் வேணா. இப்போ மெமரி பவர் இல்லாட்ட பரவாயில்ல, இப்போ லைவில் போட்டுருக்கு, அதை மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் கேட்டுக்கலாம். மும்பை சந்துருஜின்னு போட்டேன்னா அதில் இந்த உபன்யாசம் வரும், அது மறுபடியும் அதை நினச்சி பார்க்கணும். அப்புறம் 7 நாளும் பட்னியாக இருந்து பாகவதம் கேட்டது, இப்படி 2-3 காரணம் சொல்கிறார். ஏன்னா அந்த ஸ்ரத்தையோடு அப்படி பண்ணினாதான் சொல்கிறவர் சுகர் மாதிரியும் கேட்குறவர் பரீட்சித்து மாதிரி இருந்தால் தான் 7ஆவது நாளைக்கு உடனே மோஷம்லாம் கிடைக்கும். சுகர் என்னடனா கதை சொல்லிட்டு சம்பாவனை வாங்காமல் போனார். இப்போ முக்கால்வாசி பேர் சம்பாவனை என்ன கொடுப்பேன்னு கேட்டுன்னு தான் கதைக்கே வரா. இப்போ சொல்கிறவர் சுகர் மாதிரி இருக்கணும், கேட்குறவர் பரீட்சித்து மாதிரி இருக்கணும். அப்போ இருந்தால் நான் 7ஆவது நாளைக்கு மோட்சம். நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு இருக்கிற பையன்தான் கதையை கேட்டுட்டு கடைசியில் என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே 2ஆம் தடவையும் சப்தாகம் பண்ணி நடந்த கோகர்ணர். அப்போ பகவானே வந்து எல்லாரையும் அழிச்சின்னு போனார் என்று சொல்லி இந்த சப்தாகத்துடைய நியமத்தை சொல்லி இந்த பாகவதம் முடிகிற டயத்தில் சுகர் அங்கே பிரத்யட்சமானார். சுகர் பிரத்யட்சமாகி அவரையும் அங்கே பஜனை பண்ணுறாராம். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா. சுகரே வந்து பஜனை பண்ண பகவான் பிரத்யட்சமாகி என்ன வேணும்னு கேட்க உடனே சொன்னார், இது மாதிரி எங்கெங்கெல்லாம் சப்தாகம் நடக்கிறதோ, இது மாதிரி பாகவதம் சத்சங்கம் நடக்கிறதோ அங்கே போய் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு நாரதர் பிரார்த்தனை பண்ணிட்டாருன்னு பாகவத மகாத்மியம் முடிகிறது. அப்புறம் பாகவத ஆரம்பம். வியாசர் 17 புராணம் மன்னியும் அவருக்கு மனசில் ஒரு நிம்மதி இல்லை. ஒரு மனுஷனுக்கு கார் பங்களா இருக்கிறது முக்கியம் இல்லை, நிம்மதி வேணும். அது காசு கொடுத்து கிடைக்காது. கடையில் போய் எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, சாந்தியே இல்லை, 2 கிலோ நிம்மதி கிடைக்குமான்னு கேட்டால் கடைக்காரன் சொல்லுவான் எனக்கே இல்லையம்மா. இந்த நிம்மதியை மாத்திரம் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது எங்கே கிடைக்கும்னா இது மாதிரி நல்ல காரியத்தில் வந்து உட்காரணும். டெய்லி காலம்புற ஹோமம் நடக்கிறது நமக்கு தெரியும். அந்த மந்திரம்லாம் ஒன்றும் புரியலையே, மந்திரம் புரியணும்னு அவசியம் இல்லை. அந்த நல்ல மந்திரங்களுடைய சப்தத்தை கேட்டாலே நல்ல வைப்ரேஷன் சொல்கிறா, அது நமக்கு தெரியாது. அது நல்ல வைப்ரேஷன், அது நல்ல அதெல்லாம் கேட்கும்பொழுதே நம்முடைய உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். அந்த செல்லு கெட்டதெல்லாம் மாறி நல்லது ஏற்படும். புரியலையேன்னு நல்ல புகை, இது மாதிரி இந்த ஹோமம் பண்ணுற புகை இருக்குது, அதை சுவாசித்தாலே போகும். வேண்டாத இந்த புகை, வண்டி புகை, வேறு புகையெல்லாம் ஏற்படுது, அதுதான் ஜாஸ்தி இருக்குது. இது மாதிரி நல்ல புகையெல்லாம் வந்து நல்ல சப்தத்தை கேட்டு நல்லதை பண்ணினோம்னா நம்ம உடம்புல ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ சொல்ல வந்த விஷயம், அந்த வியாசருக்கு 17 புராணம் பண்ணியும் ஒரு நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னா இது மாதிரி நல்ல காரியம் இடத்துக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கலாம். சீரியல் பார்த்துட்டு இருந்தோன்னா நிம்மதி குறைஞ்சிரும். அதனால் அதெல்லாம் லௌகீக விஷயம் பார்க்குறத ஓரளவு குறைச்சிருந்து இப்போ மொபைலில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது நம்ம பார்க்குற முறை தான். ஒரு கத்தி வந்து ஒரு டாக்டர் கையில் போனால் ஒரு உயிரை காப்பாற்றுறது, ஒரு கொலைகாரன் கையில் போனால் ஒரு உயிரை எடுக்கிறது. கத்தி ஒன்றே தான், அது போகிறவ கையில் வச்சு உயிரை காப்பாற்றுறதும் இருக்குது, ஒரு திருடன் கையில் போனால் உயிரை எடுக்கிறதும் இருக்குது. அது மாதிரி இந்த மொபைலில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது நல்ல விஷயமாக நம்மளை தான் யூஸ் பண்ணணும்.
அதனால் இங்கே வியாசர் என்ன பண்ணினார், இப்படி கவலைப்பட்டு இருக்கும்பொழுது வியாசருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார். நீங்கள் கண்ணனுடைய கதைகளை சொல்லுங்கோ, ஏன்னா அந்த கிருஷ்ணன் தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறார். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவா கிட்ட போனால் தான் சந்தோஷம் கிடைக்கும். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னா வச்சுங்கோ, உடனே அவர் சொல்வார் ஏன் கஷ்டத்தை கேளுங்கன்னு அவர் ஆரம்பிப்பார். அவர் கஷ்டத்தை கேட்டால் பரவாயில்ல, நம்ம கஷ்டம் தேவையில்லைன்னு ஆகிடும். இப்படி கஷ்டப்படுறவன்ட்டே கஷ்டத்தை சொல்லிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்படாமல் எப்பொழுதும் சிரிச்சுண்டு சந்தோஷமாக யார் இருக்காருன்னா அந்த குருவாயூரப்பன் தான் இருக்கார். அதான் எல்லோரும் குருவாயூரில் போய் பகவானை பார்க்க போகிறா. குருவாயூர் போகும்போது குருவாயூரப்பனும் கணத்தில் கை வச்சுட்டு இப்படி உட்காந்தா வச்சுங்கோ, அப்புறம் யாரும் குருவாயூர் போக மாட்டார். அப்போ அந்த குருவாயூரப்பன் அந்த கோமரத்தை கட்டிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே நமக்கு எல்லா கஷ்டமும் நீங்கிடும். அது மாதிரி அந்த கண்ணனுடைய கதையை சொல்லுங்கோ, உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். இன்றைக்கி நான் நாரதராக ஆனதுக்கே அந்த கண்ணன் கதை கேட்டது தான் காரணம்னு நாரதர் தன் பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறார். தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேனா ஸ்ருணவம் மனோகராக தாஸ்ரத்தயாமேனுபதம் விசிருண்வதः பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத்ருச்சிஹி. நாரதர் தன் பூர்வ ஜென்ம கதையை இங்கே வியாசர்கிட்ட சொல்கிறார். நான் சின்ன வயசில் வீடு கூட்டி பிழைக்கக்கூடிய வேலைக்காரி பையனாக இருந்தேன். அப்போ எங்கள் அக்ரஹாரத்தில் நான் இருந்த அக்ரஹாரத்தில் சில சன்னியாசிகள் சாதுர்மாசின்னு வந்தார்கள். எங்கள் அம்மா அவர்களுக்கு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு கொடுத்துட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு அந்த சாதுக்கள் சாப்பிட்ட பிரசாதத்தை கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டேன். அவர்கள் சொன்ன கிருஷ்ண கதையை கேட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கதையெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த சாதுக்கள் கூடவே போனேன். ஒரு நாளைக்கு சாதுக்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, அப்புறம் வந்தா போகிறோன்னு சொல்லிட்டார்கள். எங்கள் அம்மாவை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா பால் கறக்க போகும்போது பாம்பு கடிச்சு போயிட்டான். அம்மா போயிட்டாலேன்னு வருத்தப்படலையாம். இதுவும் பகவானுடைய அனுகிரகம். நம்ம சௌக்கியமாக இருக்கும்போது பகவான் அனுகிரகம் பண்ணினாம்போம், கஷ்டம் கொடுக்கும்போது பகவான் சோதிக்கிறாரம்போம். கஷ்டமும் அனுகிரகம்தான். நமக்கு பிராரப்தம் 2 இருக்குது. சுக பிராரப்தம், துக்க பிராரப்தம்னு ரெண்டுமே பிராரப்தம் தான். நம்ம கஷ்டம் வரும்போது பிராரப்தம் அனுபவித்து தொலைக்கிறேம்போம். சௌக்கியமும் பிராரப்தம் தான். இந்த புண்ணியம் பாபம் 2 மூட்டை. இந்த கஷ்டத்தை அனுபவிக்க பாப மூட்டை குறையும், சுகத்தை அனுபவிக்க புண்ணிய மூட்டை குறையும். 2ம் க்ளீனாகி எந்த மூட்டையும் இல்லாமல் இருந்தால் தான் பகவான்கிட்ட போக முடியும். அதை 2ஐயும் இல்லாமல் ஆக்கி தான் பகவான் அழைச்சிப்பார். அதனால் அதை அனுகிரகமாக நினச்சிருந்து இந்த குழந்தை சாதுக்கள் போன வழியிலேயே போய் அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணுறான். பகவான் தரிசனம் கொடுத்தார். அந்த பகவானுடைய தரிசனத்தை பார்த்துட்டே இருக்கும்பொழுதே பட்டுன்னு மறைஞ்சுட்டார். பகவான் மறைஞ்சுட்டாரேன்னு கவலைப்படும் பொழுது பகவான் சொன்னார், அப்பா உனக்கு இந்த ஜென்மாவில் இவ்வளோ தான் தரிசனம். ஏண்டான்னா நீ சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணி ஏதோ வேட்டி துவச்சி போட்டு ஜலம் எடுத்து கொடுத்து பூ பறித்து கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணினே, அதுக்காக நான் தரிசனம் கொடுத்தேன். இனிமேல் அடுத்த ஜென்மாவில் தான் உனக்கு தரிசனம்னார். அவர் கவலைப்படலை. அந்த ஜென்மா முழுக்க ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி பஜனை பண்ணிட்டு அந்த ஜென்மா முழுக்க இருந்தார். அடுத்த ஜென்மாவில் பிரம்மபுத்திரனாக பிறந்தார். ஒரு வேலைக்காரி பையனாக இருந்தவர் ஒரு உயர்ந்த நல்ல ஜென்மத்தை அடைஞ்சார். நல்ல இடத்துல பிறக்கணும் நம்மளாக பிளான் பண்ணி பிறக்க முடியாது. நல்ல குடும்பமாக பார்த்து பிறக்கணும் நம்மளாக பிறக்க முடியுமோ? அப்படி பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் இருந்ததுன்னா எல்லா குழந்தையும் எங்கே பிறக்கணும்? டாட்டா பிர்லா வீட்லேயும் அம்பானி வீட்லேயும் தான் குழந்தை பிறக்கும். நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த ஊரில் பிறக்கணும், என்ன கலரில் பிறக்கணும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அது பகவான் கையில் இருக்குது. அப்படி நல்ல கலரில் பிறக்கணும், எல்லாம் எல்லாமே சேஃபாகவே பிறப்பா. இது இருக்கிற கலரில் ஃபேன் அண்ட் லவ்லி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர எந்த கலரில் பிறக்கணும், எந்த ஊரில் எந்த அம்மாட்ட பிறக்கணும், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அது பகவான் பிறக்க வைக்கணும். அவா கர்மா பிரகாரம் பிறக்க வைக்கிறார். அதனால் சுச்சீனாம் ஸ்ரீமதாங், நல்ல குடும்பத்தில் பிறந்து இது மாதிரி நல்ல விஷயங்களை, இந்த ஒரு குழந்தை உட்காந்து 2 குழந்தை கேட்குறது, இங்கே சில வயசானவா கூட கதை கேட்க வரல 2 குழந்தை வந்திருக்கேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அது மாதிரி நல்ல குழந்தையா இல்லை ஒரு குடும்பத்தில் பிறந்தாதானே அவள் அம்மா அப்பா கொண்டு உட்காத்தி வைப்பா. அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அது மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தால் தான் நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால் இவருக்கு பிரம்மபுத்திரனாக பிறக்கக்கூடிய பாக்கியம்.
நேராக வைகுண்டத்து பிம்மபுத்திரனா பிறந்தனால பார்க்கடலுக்கு போய் பெருமாள்கிட்ட சொன்னார், உங்கள் கூடயே இருக்கேன்னு. பெருமாள் சொன்னார், என் கூட இருக்காத, நீ எங்கே பாடுறையோ உன் கூட நான் வரையணுட்டார். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவௌ மத் பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. நீ இந்த வீணியை வச்சுன்னு பாடிண்டே போ, ஓம் பின்னாடி நான் வரையன்னு விட்டார் பெருமாள். அதனால் எங்கே பகவன் நாமம் இது மாதிரி சத்சங்கம் நடக்கிறதோ அங்கே பகவான் அங்கே வந்துடுறார் அப்படின்னு. இந்த கதையை நாரதர் வியாசருக்கு சொல்லி, நீங்கள் இந்த சத்சங்கத்தினுடைய பெருமையை, பகவன் நாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை எழுதுங்கள் என்று சொல்ல, வியாசர் தியானத்தில் பார்க்குறார். அப்படியே அவருக்கு பாகவதம் முழுக்க நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி தெரியறது. அதை பார்த்ததை அப்படியே எழுதினார் 18,000 கிரந்தமாக. இதை யாருக்கு சொல்லித்தரலான்னு நினைக்கும்பொழுது தான் அவருடைய பையன் சுகாச்சாரியர்னு, இந்த வியாசருக்கு மானசபுத்திரராக பிறந்தவர் சுகாச்சாரியர். புராணாந்தத்தில் வேற ஒரு கதையும் சொல்கிறார். வியாசருக்கு ஒரு பத்னி இருந்தாலாம், அரணி தேவின்னு. அந்த அரணி தேவிக்கு இந்த இது சுகரை பற்றி ஒரு கதை இருக்குது. அது கௌஷிகி சம்ஹிதான்னு ஒரு கிரந்தம். அதில் தான் இந்த பாகவத சப்தாகலாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் அதில் இருக்குது. அதில் ஒரு சுகரை பற்றி ஒரு கதை இருக்குது. பார்வதிக்கு பரமேஸ்வரன் பாகவதம் சொல்கிறாராம். இது ரொம்ப ரகசியமான புராணமாக, யாரும் கேட்கக்கூடாது, நம்ம 2 பேரும் தனியாக இருப்போன்னு தனியாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு சிவன் பார்வதிக்கு சொல்கிறார். அப்போ சிவன் ஒரு நிபந்தனை வச்சார், நான் கண்ணை மூடின்னு கதை சொல்ல போகிறேன், நீ கேட்குறியா இல்லையா எனக்கு எப்படி தெரியும், நான் ஒவ்வொரு ஸ்லோகம் சொன்னோடனே அப்படின்னு நீ கேட்கணும். அதனால தான் அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் கசனா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் கேட்க பாருங்கோ. அது முதல்ல பார்வதிக்கு தான் சிவன் சொல்லி கொடுத்தார். நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கதை, நீ ஊன்னு கேட்கணும், நான் பாட்டு கண்ணை மூடின்னு சொல்லுவேன்னு சிவன் கண்ணை மூடின்னு பாகவதம் சொல்கிறார். கொஞ்ச நேரம் ஆச்சு, சிவன் கண்ணை திறந்து பார்த்தா பார்வதி தூங்கின்னு இருக்கா. என்னடா அது, பார்வதி தூங்கின்னு இருக்கா? சில பேர் கதையில் உட்காந்து கதை கேட்டு தன்னை அறியாமல் தூங்கி போயிடுவா. தூங்கினாலும் நல்லது தான். ஏன்னா தூக்கம் வர்றதுக்கு அது பெரிய பாக்கியம். சில பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது. தூக்க மாத்திரை போட்டுக்கிறா, தூக்க மாத்திரை தூங்குறது, இவாளுக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது. அந்த தூக்கம் வரணும்னா நிம்மதியாக இருந்தால் தான் தூக்கம் வரும். ஏன் கதையில் வந்தால் தூக்கம் வருது தெரியுமோ? இங்கே வந்தால் பல பேருக்கு நிம்மதி கிடைக்கிறது, அதனால் தூங்கிடுறா. அதனால் யாருக்காவது தூக்கம் வரலைன்னா கதையை கேளுங்கோ. இல்லாட்ட இப்போ மொபைலில் கூட கதை வருது, அதை போட்டுனா வச்சுக்கோங்க, அப்படி கட்டினே இருந்தால் தூக்கம் வந்துடும். இந்த பரமேஸ்வரன் கதை சொல்லும்போது பார்வதி தூங்கி போயிட்டாள். அப்போ அங்கே ஒரு கிளி உக்காந்துட்டு ஊன்னு கேட்குறது. பார்வதியை பார்த்து சிவன் கேட்டார், ஏம்மா ஃபுல்லாக கதை கேட்டையா? பார்வதி உண்மையை சொல்லிட்டார், நான் 10 ஸ்கந்தம் தான் கேட்டேன், 11, 12 கடைசி 2 ஸ்கந்தம் கேட்கலேன்னாள். கேட்கலேன்னு உடனே ஒன்றை மாதிரியே யாரும் சொன்னாலேன்னு பார்த்தா கிளி. அந்த கிளி நான் தான் யாரையும் உள்ளுக்குள்ளே விடாதே சொன்னனே, ஏன் கிளியை உள்ளுக்குள்ளே விட்டேன்னு கேட்டார். அதுக்கு பார்வதி சொன்னால், கிளியை நான் விடலை, யாருமே இல்லை, ஒரு செத்த கிளி முட்டை ஒன்று இருந்தது, இது உடஞ்சி போன கிளி முட்டை தானே, இதில் ஒன்றும் பட்சி இல்லையே நினச்சிட்டேன்னு. இந்த பாகவதம் அமிர்தமாக இருந்ததுனால இந்த பாகவதத்தை கெட்டு செத்த கிளி முட்டிருந்து கிளி உயிரோடு வந்துடுச்சு. அந்த கிளி, ஆஹா இது ரொம்ப ரகசியமாக சொன்ன இந்த பாகவதத்தை புராண குஹ்யம்ங்கிறார். இந்த கிளி கேட்டுவிடுதே, இதை விடக்கூடாது. இந்த கிளியை பிடிக்க சிவன் போனார். பின்னாடியே சிவன் துரத்துறார், கிளி பறக்கிறது. இப்படி போயிட்டே இருந்த அந்த கிளி வியாசர் ஆசிரமத்தில் வாயை கொட்டாய் விடும்போது வியாசர் வாய்க்குள்ளே போயிடுச்சு. இது ஒரு தத்துவார்த்தம், அர்த்தவாதம்னு பேர். என்ன அர்த்தம்னா, அந்த கிளி வியாசர்கிட்ட ஐக்கியமாயிடுச்சு. அந்த கிளி வியாசருடைய பத்னி தர்மபத்னி அரணி தேவின்னு, அவள் கர்ப்பத்தில் போய் 16 வருஷம் கர்ப்பத்திலே இருக்கான், குழந்தை பிறக்கவே இல்லை. இப்போ வியாசர் சொன்னார், 1 வருஷம் கர்ப்பத்தில் வச்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது, எல்லாம் வருத்தப்படுறா, நீ 16 வருஷமாக வயத்துக்குள்ளேயே இருக்கியேப்பா, வெளியில் வரக்கூடாதான்னு கேட்டார். அப்போ அந்த குழந்தை சொன்னது, வெளியில் வந்தால் என்னை மாயை பிடிச்சிடும், நான் வயத்துக்குள்ளே இருந்துட்டே பாகவதம் படிச்சுட்டு இருக்கேன்னுது. உடனே வியாசர் தேவர்களை கூப்பிட்டார். உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் வந்து, நீ வெளியில் வந்தாலும் உன்னை மாயை பிடிச்சிக்காது, நீ தைரியமாக நீ ஞானியாகவே இருப்பேன்னு அனுகிரகம் பண்ணின பிறகு 16 வயசில் பிரத்யட்சமேட்டறான். ஏன்னா 16 வயசு வயத்தில் இருந்தாரனோ. தத்ராயோ ஷோடச வார்ஷிகாஸ்ததா வியாசாத்மஜோ ஞான மகாப்தி சந்திரமாக பிரேம்னா பட்டன் பாகவதம் ஷனை ஷனைஹி. அப்படி தோன்றினவர் பிறக்கும்பொழுதே ஞானியாக பிறந்தவா 2 பேர், சுகோ முக்தா வாமதேவோ முக்தஹான்னு வேதம் சொல்கிறது. சுகாச்சாரியரும் வாமதேவர், இவா 2 பேரும் தான் பிறக்கும்பொழுதே ஞானிகளாக பிறந்தவா.
கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஞானியாக இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்தேங்கிறார். கர்ப்பேனு சன்னன் வேஷாம வேதம் அப்படின்னு வாமதேவர் சொன்ன சூக்தம் ருக்வேதத்தில் இருக்குது. கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் எல்லாத்தையும் பார்த்து விட்டேன்னு. அதனால் அந்த பாகவதத்தை சுகருக்கு சொல்லி கொடுக்கலான்னு வியாசர் வரார். அவர் கூட கிளி பறந்துட்டே போயின்னு இருக்கார், வரவே இல்லை. கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுதே வியாச சிஷ்யாலாம் பாகவதம் சொல்லித்தாங்கன்னா அவளுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார். பருகாபீடம் நடவரவபுகு, பருகாபீடம்னு ஒரு ஸ்லோகத்தை இப்படி சொல்லிட்டே போக அதை கேட்ட சுகர் மறுபடியும், ஏன்னா ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் உள்ள குழந்தை, கர்ப்பத்தில் ஒரு குழந்தை சங்கீதம் கேட்டது வச்சுங்கோ, அந்த குழந்தைக்கு மறுபடியும் சங்கீதம் சொல்லி கொடுத்தா உடனே அது சத்தியாக படிச்சுக்கும். அதுக்கு கர்ப்ப வாசனைன்னு ஒன்று இருக்குது. சில குழந்தைகளுக்கு அதுதான் அந்த சங்கீதம் இதெல்லாம் ஜென்மாந்திர வாசனை வேணும். அது போன ஜென்மாவில் பாகவதம் கேட்டிருக்கிறதுனால அதுக்கு தான் சுகர் வருவாரே தவிர இவர் பாட்டு வேறு இப்போ சொல்லித்தரேன்னா வியாசர்கிட்ட வரலை. அப்போ பாகவதம் சொல்லித்தரேன்னே சுகர் வந்தார். பாகவதத்தை சுகருக்கு சொல்லி கொடுத்தார் வியாசர். சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார்னு சொன்னவருக்கு தான் சவுனாகாதி மகரிஷிகள் கேட்குறா, இந்த பரீட்சித்து கதையை சொல்லுங்கோ என்று கேட்க பரீட்சித்து கதையை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு டாப்பிக்கே பரீட்சை சரித்திரம் தான் போட்டிருக்கேன். பரீட்சை சரித்திரம்னா டக்குன்னு ஆரம்பிக்க முடியாது, அது நிறைய நடுநடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். நான் அதை பரீட்சை சரித்திரம் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் சொல்லி ஆகணும். அது சுகர் இப்போ கத்துன பேருக்கு சுகர் பரீட்சத்துக்கு சொன்னார். பரீட்சித்து யாருன்னு கேட்கும்போது தான் பஞ்சபாண்டவா வம்சத்தில் வந்தவன் பரீட்சித்து. பஞ்சபாண்டவாவில் அர்ஜுனன், வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவோமே, அந்த அர்ஜுனனுடைய பேரன்தான் யார், இந்த பரீட்சித்து. பஞ்சபாண்டவெல்லாம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு நிம்மதியாக தூங்கின்னு இருக்கா. அப்போ அஸ்வத்தாமா என்ன பண்ணினான், பஞ்சபாண்டவா தூங்குற ரூமுக்கு வந்தான். நல்ல வேளை பஞ்சபாண்டவரை அழிச்சுன்னு கிருஷ்ணன் போயிட்டான். அவள் குழந்தைகளை படுத்துன்னு இருக்கா. பஞ்சபாண்டவான்னு அழிச்சுன்னு குழந்தைகளை வதம் பண்ணினான். இதை பார்த்து திரௌபதி கிருஷ்ணன் அழுதால் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இந்த சமாதானம் பண்ணி அங்கே பிரதிஜை பண்ணினான். அர்ஜுனன், உன் குழந்தைகளை யாரை வதம் பண்ணினானோ அவனை கொண்டு வரேன்னு பிரதிஜை பண்ணிட்டு போனால் அஸ்வத்தாமா ஓடுறான். நீ பிரம்மாஸ்திரத்தை போட்டுவிட்டான் அஸ்வத்தாமா. பிரம்மாஸ்திரம்னா என்னடான்னா காயத்ரி மந்திரம் தான். அந்த பிரம்மாஸ்திரமாக தத்சவிதுவரே நியம்னு சொன்னோன்னா அது பிரம்மாஸ்திரம், நியம்னு சொன்னோம்னா அது இது. அதனால தான் அர்க்கியம் கொடுக்கும்பொழுது தத்சவிதுவரே நியம்னு சொல்லணும். ஜபம் பண்ணும்பொழுது மாத்திரம் சாவித்ரியாக விஸ்வாமித்ரஷிக்கு நிச்சிருத் காயத்ரி சந்தகான்னு சொல்கிறோம். ஏன் நிச்சிருத்னா என்னடான்னா அந்த நியம்னு சொல்லாமல் நியம்னு மாற்றி கொடுத்தார் விஸ்வாமித்தர். அதனால தான் விஸ்வாமித்திர ரிஷின்னு அதுக்கு சொல்கிறோம். அது மாதிரி அஸ்திரமாக போட்டுட்டான் பிரம்மாஸ்திரமாக. பிரம்மாஸ்திரத்தை போட்டோடனே அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டான், நான் என்ன பண்ணுறது, நீயும் பிரம்மாஸ்திரத்தை போடு, ரெண்டையும் நிறுத்துனார். நீ ரெண்டையும் நிறுத்தின உடனே அஸ்வத்தாமாவை பிடிச்சி கொண்டு வரேன், இவனை வதம் பண்ணணும் அப்படின்னு பீமன் சொன்னான். திரௌபதி வேண்டாம்னாள். அர்ஜுனனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கிருஷ்ணன் கிட்ட கேட்டான், இவனை வெட்டுறதா விடுறதான்னு. கிருஷ்ணன் சொன்னான், நீ பார்க்குற முறையை பொறுத்து இருக்கு, இவனை பிராமணன்னு பார்த்தா விட்டுடு, சத்ருன்னு பார்த்தா அடிச்சுடுன்னான். ரெண்டையும் சொன்ன உடனேயே கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு அவனை வதம் பண்ணாமல் அவன் தலையில் இருக்கிற முடியை மாத்திரம் எடுத்துட்டான். முடியை எடுத்தாலே தலையை எடுத்ததுக்கு சமானம். அதான் திருப்பதி பழனிலாம் போனால் அந்த முடி காணிக்கன்னு கொடுக்குறா பாருங்கோ. அது எதுக்குடான்னா நம்ம தலையையே பகவான்கிட்ட கொடுக்குறோம். நான் சின்ன குழந்தைகளாம் கூட சொல்லுவோம், அம்மா நான் தலை வெட்டின்னு வரையம்மா. தலை வெட்டின்னா தலையை வெட்டுறதில்ல, முடியை தான் வெட்டிப்பான். பொம்மநாட்டிகளோட தலையை சீவிண்டு வரையம்பா. தலையை ஒன்றும் சீவுறதில்லை, முடியை தான் சீவிப்பா. ஆனால் சொல்கிறது தலை சீவிந்து வரையம்பா. அப்போ என்னடா நான் முடியை சீவுறதுனாலே தலை சீவுறது. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆனோன்னா அந்த கர்ப்பத்திலே இருக்கும்போனோம், அந்த கர்ப்பத்திலே இருக்குது அந்த நுண்ணிய கிருமிகள் அந்த முடியில் இருக்கும். அதான் குலதெய்வத்துக்கு மொட்டை போடுறதுன்னு ஏன்னடான்னா குலதெய்வத்துக்கு தலையை கொடுத்த குழந்தைய கொடுத்த சமானமாக இருக்கும், அந்த நுண்ணிய கிருமிகள்லாம் போயிடும். அப்புறம் இஷ்ட தெய்வன்னு இன்னொரு மொட்டை வேறு போடுவா. 1-2 மொட்டை ஏன் போடுறோன்னா அந்த ஒரு மொட்டையில் அந்த எல்லா கிருமியும் போகலைன்னா இருக்கணும்னு பாக்கி தொத்தின்னு இருந்தாங்க. அதுக்கு இன்னொரு மொட்டையை போடுறதுன்னு சம்பிரதாயத்தில் இதெல்லாம் ஏன் வச்சுருக்கானா சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. இந்த மொட்டை போடுறதுல அந்த கர்ப்பத்திலேயே இந்த கெட்ட ஜலத்திலே இருந்த அதனுடைய கிருமிகி நாசமும் ஆகும். பகவான் அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தில் எல்லாரும் சயின்டிஃபிக்கும் கூடவே இருக்குது. அது எப்போ புரிஞ்சுட்டான்னா நம்ம கொரோனா காலத்தில் தான் எல்லோரும் புரிஞ்சுட்டா. எதுக்கெல்லாம் கை இளம்பணும், தொடக்கூடாது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்குதா. அபோபஸ்பஸ்தியை எதுக்கெல்லாம் அபோபஸ்பஸ்தியை தொட கை இளம்பணும் அப்படின்னு நம்ம சம்ஸ்காரத்தில் இருக்குது. அதை கண்டுபிடிச்சான் கொரோனா டயத்தில் இங்கிலீஷ்காரன். இருக்கிறதுலே பெஸ்ட்டு கல்ச்சர் பிராமின்ஸ் கல்ச்சர்னு அப்புறம் சொன்னான்.
ஏண்டனா அடிக்கடி கை அபோபஸ்பசியான அதான் கொரோனா காலத்தில் அடிக்கடி கையில் முழுங்குறான். இதுக்கு நம்ம அபோபஸ்பசினே கையில் கிண்டி பாத்திரத்தையே வச்சுட்டு இருப்போம். ஏன்னு பலசொன்ன தொடக்கூடாதுன்னா அது தீட்டு தொடக்கூடாதுலாம் இல்லை. ஒவ்வொருத்தர் உடம்புல ஒவ்வொரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொரு விதமாக இருக்குது. நானும் குளிச்சுட்டேன் நீயும் குளிச்சுட்டேன் தொடரெல்லாம் தொடக்கூடாது. நீ குளித்தாலும் உன் கரண்ட்டு வேறு என் கரண்ட்டு வேறு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே தொடக்கூடாது. இது கொரோனா காலத்தில் புரிஞ்சுண்டா திருப்பி அது மாறிடுச்சு. ஒரே தட்டில் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் ஏன் நியமம் வச்சா, நான் கொரோனா காலத்தில் மரியாதையாக இருந்தா அவாவா தனித்தனி தட்டு தனித்தனி படுக்க தனித்தனி அப்படி வச்சுட்டு இருந்தார்கள். இப்போ இது மறுபடியும் இன்னொரு கொரோனா வந்தால் தான் மறுபடியும் ஆச்சாரம் வரும் போல இருக்கு. அதனால் இது எல்லாமே சயின்டிஃபிக்லேயும் இருக்குது, இந்த கல்ச்சர்லேயும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அஸ்வத்தாமாவுடைய குடுமையை எடுத்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பிராமணனுக்கு குடுமி இல்லைன்னா அவமானம். இப்போ வச்சிருந்தா அவமானம், இருக்கிற குடுமையை எடுத்துடுறா எல்லாரும். இப்போ குடுமி இருந்தால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிறா கல்யாணம் பண்ணுறது. அதனால் இந்த சில பொண்ணுலாம் குடுமி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுனால குடுமி மாதிரி குடுமி வச்சுக்கிறப்ப ஏதோ நல்லது நடந்தால் சரி. அந்த குடுமி போன உடனே அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப கோபம் மறுபடியும் பிரம்மாஸ்திரத்தை போட்டுவிட்டான். அந்த பிரம்மாஸ்திரம் அந்த அர்ஜுனுடைய பையன் அபிமனுடைய மனைவி உத்தராதேவி, அந்த உத்தராதேவி கர்ப்பத்தில் இந்த பரீட்சித்து குழந்தையா இருக்கானே அவனை அந்த பிரம்மாஸ்திரம் பிடிக்கிறது. உடனே என்ன பண்ணணும்னு தெரியலையான்னு அந்த அம்மா என்ன பண்ணினா பகவானை சரணாகதி அப்படின்னா, பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜெகத்பதே நானியம் त्वदभयं பஸ்யே எத்திர மிருத்யுகு பரஸ்பரம். கிருஷ்ணா, உன்னை தொட்டா எனக்கு வேறு கதி இல்லை, நீ தான் என் குழந்தைய காப்பாற்றணும். நான் போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய காப்பாற்றுனாள். இதுதான் அம்மாவோட ஹிருதயம். நான் எனக்கு கஷ்டம் வந்தாலும் குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ள ஒரே ஆள் யாருன்னா அம்மா அப்பா தான். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும்னு சொன்ன உடனே பகவான் என்ன பண்ணினார்னா தாயையும் காப்பாற்றினான், சேயையும் காப்பாற்றினான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட குந்தி தேவி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் என்றால், கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். இது குந்தி தேவி சொன்ன ஸ்லோகம். நமஸ்காரம் பண்ணி, கிருஷ்ணா கொஞ்சம் எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துன்னு போகணும் என்று சொல்ல அங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தான். அடுத்த நாள் காலம்புற தர்மபுத்திரர் கண்ணனை பார்க்க வரார். இப்போ கண்ணனை பார்க்க வரும்பொழுது கண்ணை மூடின்னு இருக்கான். எல்லாரும் கண்ணனை தியானம் பண்ணுவா, இங்கே கண்ணனே கண்ணை மூடின்னு இருக்கானே அப்படின்னு தர்மபுத்திரர் கண்ணனை பார்த்து, கிருஷ்ணா நீ யாரை தியானம் பண்ணுறேன்னு கேட்டார். உடனே கிருஷ்ணன் சொன்னான், எல்லாருக்கும் ஒரு தெய்வம் 2 தெய்வம் இருக்கும் வீட்டில், இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கிராம தெய்வம்னு. சில பேர் வீட்டில் போனால் ஏகப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கும், ஏகப்பட்ட விக்கிரமாக இருக்கும். எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ வாங்கின்னு சுவாமி ரூமில் சுவாமிக்கே நிற்கிறது இடம்லாம் ஒன்று கொண்டு இடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஏகப்பட்ட சுவாமியாக இருக்கும் பாருங்க சில வீட்டில். அது மாதிரி கிருஷ்ணன் சொல்கிறார், எனக்கு ஏகப்பட்ட தெய்வங்கள், நான் ஒவ்வொரு பக்தனையாக தியானம் பண்ணுவேன். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்தனை தியானம் பண்ணுவேன். உடனே தர்மபுத்திரர் கேட்டார், இன்றைக்கி எந்த பக்தனை தியானம் பண்ணினேன்? அப்போ பகவான் சொன்னான், சரதல்பகதோ பீஷ்மஹா. அந்த குருக்ஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு பீஷ்மர் என்ன தியானம் பண்ணுறார், அதனால் நான் இங்கேருந்து அவரை தியானம் பண்ணிட்டுருக்கேன் சொன்ன உடனே கிருஷ்ணன் சொன்னால், நான் அவரை பார்க்க போகிறேன் என்று சொல்ல உடனே இப்போ தர்மபுத்திரர் எல்லாரும் அந்த பீஷ்மரை பார்க்க போகிறார்கள். ரொம்ப அழகான கட்டம் இந்த இடம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரின்னு, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம், தர்மஸ்ய பிரபு ரச்சிதான தர்ம பிரபுவான கிருஷ்ணன், தர்மம் சொல்கிறதுக்குனே பிறந்தவர் யாருடானா பீஷ்மர், தர்மத்தினுடைய அவதாரம் தர்மபுத்திரர். அப்போ தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் தர்ம பிரபுவான பகவானை வச்சுட்டு தர்மத்தினுடைய அவதாரமான தர்மபுத்திரருக்கு தர்மம் சொல்கிறதுக்குன்னு பிறந்த பீஷ்மர் தர்மங்கள்லாம் சொல்ல போகிறான்னு தெரிஞ்சுட்டு எல்லா தேவர்களும் வந்துவிட்டார்களாம், எல்லா ரிஷிகளும் வந்துவிட்டார்கள். எல்லா ரிஷிகளும் வந்துட்டாங்க, ரிஷி மாதிரி எல்லாம் வந்துட்டா பாருங்க. நம்ம இங்கே கனவாடிகள்லாம் வந்து நிற்கிறா. ஏன்னா வேதமே பிரத்யட்சமாக வந்த மாதிரி இருக்குன்னு இங்கே சொல்கிறார் பாகவதத்தில். வேதாயதா மூர்த்திதராஸ் திரிபிருஷ்டே. பிரம்மலோகத்தில் ருக்வேதம் எஜுர்வேதம்லாம் பிரத்யட்சமாக இருக்குமா. அது மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கேன்னு பரீட்சித்து சொல்கிறான் அங்கே வந்த பாவனாவில் பார்த்து. அது மாதிரி நிறைய ரிஷிகள்லாம் வந்து சேர, பல ரிஷிகள், பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷி, இப்படி பல ரிஷிகள் இருக்கார்கள். எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள்.
உடனே எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினார் பீஷ்மர். கிருஷ்ணன் ஒரு கடாட்சம் பண்ணினான். அந்த பீஷ்மருடைய அம்பு குத்தினதெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த அம்பு குத்தினதெல்லாம் அம்பு படுக்கையிலும் எழுந்துன்னு உட்காந்துன்னு விட்டார். உட்காந்துன்ற உடனேயே உபதேசம் பண்ணிட்டு தர்மபுத்தரை பார்த்து சொன்னார், பகவானுடைய அனுக்கிரகம் எதிரான்னா நமக்கு கடைசி காலத்தில் நம்ம முன்னாடி நிற்கணும். இப்போல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவா. கடைசி காலத்தில் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் போகையில் தனியாக போக கூட நானும் வரேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ பகவான் தான் கூட ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போயே இந்த பகவன் நாமத்தை சொல்லணும்னு சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்ணினார். அந்த சகஸ்ரநாமம் சொல்ல முடியலேங்கும்போது தான் அதை இன்னும் ஈஸியாக்கி ஸ்ரீராம ராம ராமேத்துன்னு சிவன் சொல்லி கொடுத்தார். அதுதான் உபதேசம் பண்ணின பிறகு அப்புறம் பீஷ்மஸ்துதி நீங்கள் சொல்கிறார். இதிமதி ரூப கல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷியத் பவ பிரவாஹா. 11 இந்திரியங்களையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம தெரியல, இங்கே 11 ஸ்லோகத்தினால பீஷ்மர் பகவான்கிட்ட தன்னுடைய மனசை சமர்ப்பணம் பண்ணுறார். ஏகாச இந்திரியத்தையும் சமர்ப்பணம் பண்ணி காலம்பர சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் 5 ஸ்தோத்திரத்தில் கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் சொல்கிறார். அதில் இந்த பீஷ்மஸ்துதியும் அடக்கம். அந்த பீஷ்மர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார். அதில் முக்கியமானடானா மத் வதார்த்தம், என்னை காப்பாற்றின தெய்வமே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள். என்னை கொல்ல வந்த தெய்வமே நீ தான் என்னை காப்பாற்றணுங்கிறார். ஏன்னா சில சமயம் சின்ன குழந்தைய அம்மா போட்டு அடிப்பா, அடுத்தலாம் அது ஒன்று ஓடாது, அம்மானா அம்மா காலையே பிடிக்கும். அது மாதிரி நீ அடித்தாலும் நீ தான் எனக்கு கதி, சபவத்துமே பகவான் கதிரும் முகுந்தஹா என்று இந்த பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி பீஷ்மருக்கு முக்தியை கொடுத்து தர்மபுத்திரருக்கு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணி கிளம்புறான். அந்த தர்மபுத்திர பஞ்சாயத்தனம் தான் ரொம்ப விசேஷம். 5 சிவ பஞ்சாயத்தனம் சொல்லுவாள். சிவ பஞ்சாயத்தில் என்னடான்னா சிவன் பார்வதி, பிள்ளையார் முருகன், காலடியில் சிவன் காலடியில் நந்திகேஸ்வரர் இருப்பார். அது மாதிரி ராம பஞ்சாயத்தனம் சொல்லுவாள். ராம பஞ்சாயத்தத்தில் ராமர் சீதை, பின்னாடி லட்சுமணன் பரதன் சத்ருகன் இருப்பாள். ராமர் காலடியில் ஹனுமான் இருப்பார். அது மாதிரி இங்கே தர்மபுத்திர பஞ்சாயத்தனம் அது என்னடான்னா தர்மபுத்திர திரௌபதி, பின்னாடி யாருன்னா பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மபுத்திரர் காலடியில் யார் இருக்கானா கிருஷ்ணன் இருக்கானா. தன் மயில் பீலி தர்மபுத்தருடைய காலடியில் இடிக்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு பக்கத்தில் சீட்டு போட்டிருக்காரு. அங்கே உட்காரல கிருஷ்ணன், தர்மபுத்திரர் காலடியில் உட்காந்துட்டானா. ஏடனா தர்மத்துக்கு நான் தலை வணங்குவேன் என்று பகவான் தர்மபுத்திரரை பட்டாபிஷேகம் பண்ணி ஒரு ரூபத்தில் துவாரகைக்கு போய் சேர்ந்தான். இன்னொரு ரூபத்தில் உத்தராதேவி கர்ப்பத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றின்னு இருக்கான். அங்குஷ்டமாத்திரமமலம் ஸ்புரத் புரடமோலினம் அபீச்சிய தரிசனம் சியாமம் தடித்வாசமச்சுதம் ஸ்ரீமத் தீர்க்கச்சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாட்சம் கதாபாணிம் ஆத்மனஸ் சர்வதோ திசம் பரிப்ரமந்தம் உல்காபாம் பிராமயந்தம் கதாமுஹு அஸ்திரதேஜஸ்வகதயா நீகாரமிவ கோபதி. அங்குஷ்டமாத்திரமமலம் ஒரு கட்டவரல் பிரமாணத்தில் அந்த குழந்தை கூட வயத்தில் இருக்கானாம். வயத்தில் இருக்கிற குழந்தை ஒரே மாதிரி இருக்காது, அது சுற்றிகிட்டே இருக்கும். அந்த குழந்தை எப்படிலாம் சுற்றுறதோ அது கூட கிருஷ்ணனும் சுற்றி சுற்றி அந்த குழந்தைக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கானோ. சாதாரணமாக கோவிலில் வச்சு நம்ம பகவானை சுற்றுவோம். இந்த பரீட்சித்தினுடைய பாக்கியம் என்னடானா அவனை சுற்றி சுற்றி பகவான் காப்பாற்றுறான், பகவான் இவனை சுற்றுறான். இந்த பரீட்சித்தினுடைய அம்மா உத்தராதேவிக்கு டபுள் ப்ரமோஷன் சொல்லுவார் எங்கள் குருநாதர். நான் சில அம்மாலாம் பகவானை பெற்றவான்னு பெருமை, யார் கௌசல்யா தேவகிலாம். சில அம்மாவுக்கு பாகவதனை பெற்றவான்னு பெருமை, பிரஹ்லாதகோவை காயாதவஹான்னு பிரஹ்லாதன் கயாது பையன்னு அவனுடைய அம்மா பேரை சொல்லி வேதமே சொல்கிறது. அப்படி பிரஹ்லாதன் பெத்த கயாதுவுக்கு பெருமை, துருவனை பெத்த சுனீதிக்கு பெருமை, பாகவதனை பெற்றவான்னு. இந்த உத்தராதேவிக்கு ஒரே டயத்தில் வேத்த பகவானும் இருக்கார், பாகவதனும் இருக்கார். இந்த கர்ப்பவாசங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த கர்ப்பத்தில் இருக்கிற ஜீவனுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ. 10 மாதம் வயத்தில் லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, கொஞ்ச நேரம் லைட்டு ஃபேன் இல்லாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 10 மாதம் கர்ப்பவாசங்கிறது நரகவாசம்னு சொல்லுவாள். ஆனால் இந்த பரீட்சித்தை பொறுத்தவரையிலையும் கர்ப்பவாசங்கிறது வைகுண்ட வாசமாக போயிடுச்சு. ஏண்டனா பகவான் எங்கே இருக்காரோ அது வைகுண்டம். இப்போ கர்ப்பத்துக்கு பகவான் வந்ததுனால வைகுண்ட வாசமாக 10 மாதம் சௌக்கியமாக இருந்தது. இந்த பரீட்சித்துக்கு குழந்தை பிறந்த உடனே கர்ப்பத்தில் ஒருத்தரை பார்த்தோமே அவர் இருக்காரா எல்லாரையும் பார்த்து பரீட்சை பண்ணினான். அதனால தான் அவனுக்கு பரீட்சித்துன்னு பேர். ஏன் பரீட்சித்துனா
பரியை கர்ப்பதிருஷ்ட மனுத்தியாயன் பரியைட்சத கையித்யசோ. கர்ப்பத்தில் நான் 4 கையோடு ஒருத்தரை பார்த்தேனே, இங்கே எல்லாம் 2 கையாக நிற்கிறாளே, அந்த 4 கையாளை காணுமேன்னு கர்ப்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் பார்த்து கர்ப்பத்தில் பார்த்த பகவானை நினச்சிட்டே பார்த்ததுனால பரீட்சித்துன்னு பேர். இன்னொரு அர்த்தம் மகாபாரத்தில் பரீட்சீனேஷு குருஷு, இந்த குருவம்சம் க்ஷீணமாக பரீட்சீனா டயத்தில் பிறந்தனாலையும் பரீட்சித் அப்படின்னு பேர். அந்த குழந்தைய எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினார்கள். கிருஷ்ணனும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினான். இந்த பரீட்சித்து குழந்தையாக இருக்கிற டயத்தில் தீர்த்த யாத்திரை போன விதர் வந்து சேர்ந்தார். வரும்போதே பஜனை பண்ணிட்டு வரார். நந்தா ஆனந்த கந்த சுந்தர சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, ஹே மாதவா ஹே கேசவா ஹே மாதவா ஹே கேசவா ஹே மாதவா ஹே கேசவா ஹே மாதவா ஹே கேசவா, முரளீதரா கண்ணா மனமோகனா, முரளீதரா கண்ணா மனமோகனா, கண்ணா மனமோகனா கண்ணா மனமோகனா. தீர்த்த யாத்திரை போன விதுரர் வந்தார். திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணினார். 60 வயசு ஆகிடுத்துனா மெல்ல வீட்டை விட்டு கிளம்பி இது மாதிரி நல்ல காரியத்துக்கு போகணும்ப்பா, எப்போ பார்த்தும் வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடாது என்று உபதேசம் பண்ணி திருதராஷ்டிரனை அழிச்சின்னு போயிட்டார். திருதராஷ்டிரனை தேடி தர்மபுத்திரர் கிளம்பும்பொழுது நாரதர் வந்தார். நீ யாரையும் தேடிந்து கிளம்பாத, அவள் கிளம்பின்னு இருக்கான். வந்தவாலாம் கிளம்பி தானே ஆகணும், எல்லாம் ரிட்டன் டிக்கெட்டாக வந்திருக்கோம், அதனால் அவள் கிளம்பியே ஆகணும். அதனால் நீ கவலைப்படாதேன்னு உடனே தர்மபுத்திரருக்கு கவலை. ஆஹா, பகவான் என்ன பண்ண போகிறாரோ தெரியலையேன்னு கவலைப்பட்டு பகவானை நினச்சிட்டு கிருஷ்ணன் நினச்சின்னு கவலைப்படும் பொழுதும் அர்ஜுனன் வரான். அர்ஜுனா கிருஷ்ணன் எங்கடாப்பான்னு கேட்க, நீ அர்ஜுனன் சொன்னான், இத்தனை நாளைக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாம் என்னோட பெருமைன்னு, இப்போ தான் தெரிஞ்சது எல்லாம் என்னோட பெருமை இல்லை, எல்லாம் கண்ணன் கருணை. மகாபாரதம்னு தெரியாமல் பேர் வச்சுட்டார் வியாசர். மகாபாரதத்துக்கு ஒரு பேர் வைக்கணுன்னா கண்ணன் கருணை அல்லது கிருஷ்ண கிருபா சாகரம். இந்த பஞ்ச பாண்டவாலாம் பஞ்சா பறந்துட்டு இருந்தா. ஒரு மினிமம் சௌக்கியம் வேணும்னு சொல்லுவோமோனோ, தங்கறதுக்கு வீடு, திங்கறதுக்கு சோறு, இது மினிமம் எல்லாருக்கும் வேணும். இந்த பஞ்சபாண்டா தேவருடைய அவதாரம்னு பேர். தர்மபுத்திரர் தர்மத்தினுடைய அவதாரம், இந்திரனுடைய அவதாரம் அர்ஜுனன் சொல்கிறோமே தவிர இவ தங்கறதுக்கு வீடு இல்லை. ஏகச்சக்கராங்கிற நகரத்தில் ஒரு வீட்டில் ஒண்டு கொடுத்து நடந்துன்னு இருக்கா. திங்கறதுக்கு சோறு கிடையாது, பிச்சை எடுத்து சாப்பிட்றா. அந்த பிச்சை இடத்துலையே பாதி பீமன் சாப்பிட்ருவான். ஏன்னா அவனுக்கு வயத்தில் விற்கோதரன்னு பேர். விற்கம்னு ஒரு அக்னி அவனுக்கு ஸ்பெஷலாக ஜாடரா அக்னி இருக்குது. அதனால் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி பசிக்கும். அதனால் அவனுக்கு பாதி சாப்பாடு அவனே சாப்பிட்ருவான். அதுவே அவனுக்கு போகிறலை. இப்படி தங்கறதுக்கு வீடு திங்கறதுக்கு சோறு இல்லாமல் திண்டாடின்னு இருக்கான் அந்த பஞ்சபாண்டவா. அவள் தான் திரௌபதி சுயவரம்னு கேள்விப்பட்டு கிளம்பும்பொழுது வியாசரை பார்த்தார்கள். வியாசர்கிட்ட கேட்டார், நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு. அதுக்கு வியாசர் சொன்னார், உனக்கு குரு கிருபை இல்லை, அதான் கஷ்டப்படுறேன்னார். அப்போ நீங்களே குருவாக வாங்கலேன்னு. அதுக்குன்னு எல்லோரும் நான் குருவாக போயின்னு இருக்க முடியாது, எனக்கு 1000 காரியம் இருக்குது, என் சிஷ்யனை அனுப்புகிறேன்னு அவருடைய சிஷ்யனை தௌமியரை கொடுத்தார். அந்த குரு கிருபை கிடச்சிது யாருக்கு? பஞ்சபாண்டவாளுக்கு. குரு கிருபை கிடச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அடுத்த கதை திரௌபதி சுயம்வரத்தில் கிருஷ்ணனை பார்த்தார்கள். குரு கிடச்ச உடனே பகவான் கிடச்சார். பகவான் கிடச்ச உடனே அப்புறம் பஞ்சபாண்டவாளை சௌக்கியமாக வச்சான். இப்போ பஞ்சபாண்டவாள் அப்பேற்பட்ட அவதாரமாக வந்தவாளே அவ்வளோ கஷ்டப்பட்டு குரு கிருபையினால் தான் க்ஷேமத்தை அடைஞ்சார்கள். அதை சொல்கிறான் இங்கே தர்மபுத்திரர்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறான், எத் சந்நிதாவகமு கண்டவம் எத் சம்ஸ்ரயா துருபதகேகமு பாகதானாம். அந்த திரௌபதி சுயம்வரத்துலேருந்து மகாபாரத கதையை முழுக்க சொல்லி அந்த பகவான் இப்போ கிளம்பிட்டான்னா அதனால் என் சக்தியெல்லாம் போயிடுத்து. கண்ணை மூடிந்து பானத்தை போட்டாலே கரெக்டாக போடுவேன். இப்போ குறி வச்சு போட்டாலே அது தீபாவளி ராக்கெட் மாதிரி அங்கங்கேயும் போயின்னு இருக்கு. எனக்கு சக்தியெல்லாம் போயிடுத்தேன்னு வியாசர்கிட்டையே சொன்னான், என் சக்தியெல்லாம் போயிடுத்தேன்னு. வியாசரை சொன்னார், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு சக்தி பகவான் கொடுக்குறார் ஒரு காரியம் நடக்கிறதுக்காக. அது முடிஞ்ச உடனே அந்த சக்தியும் போயிடும்பா, அப்போ சக்தி போயிடுதுன்னு கவலைப்படாத, அந்த காரியம் நடக்க வரையும் நமக்கு எல்லாம் நம்ம சக்தி இருக்குது, அது வழியும் சந்தோஷப்படணும் என்று சொல்ல அடுத்த க்ஷணம் பஞ்சபாண்டவாலாம் என்ன பண்ணினா, பரீட்சித்த ராஜாவாக பண்ணணும்னு மந்திரிகள்கிட்டையும் பிராமணால்கிட்டையும் பொறுப்பை கொடுத்துட்டு இவா ஹிமயமலையில் ஏறி கங்கையில் இறங்கி அவர்கள் அந்தந்த தெய்வமாக வந்தவா அந்த தெய்வமாக ஆயிட்டார்கள். பரீட்சித் தான் கலியுகத்தில் முதல் ராஜா. ததப் பரீட்சித் த்விஜவர்ய சிக்ஷயா மகிம் மகாபாகவதஸ்ய சாசக
யதாகி சூத்யாம் அபிஜாத கோவிதாக சமாதிசன் விப்ரா மகத்குணஸ்ததா. கலியுகத்தில் முதல் ராஜா தர்மப்படி அரசாட்சி பண்ணுறான். இருந்தாலும் ஜனங்களுக்கு தர்மத்தில் ஸ்ரத்த குறையிறது, அதர்மத்தில் உற்சாகமாக இருக்கா. இப்போ கதை கேட்க வந்தால் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. இதே மொபைலில் பார்த்தா ராத்திரி 12 மணியும் தேய்ச்சிகிட்டே இருக்கான், கை விரலில் உள்ள ரேகையே தேஞ்சிரும் போலக்கு. அப்படி இந்த மொபைல் நோண்டதுலையோ சீரியல் பார்க்கும்போதோ தூக்கம் வர மாட்டேங்கிறது. கதையில் வந்தால் தூக்கம் வருது, ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு மந்திரிகள் சொன்னால் இந்த கலியுகம் அப்படி தான் இருக்கும்னா. அப்படின்னா அந்த கலிபுருஷனை தண்டிக்கிறேன்னு கிளம்பினா அந்த கலிபுருஷனெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் யுக புருஷன், அதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த கலிபுருஷன் கண்ணுக்கு தெரிகிறான் பரீட்சித்துக்கு. எப்படி தெரிகிறான்னா, ஒரு காளமாடு நிற்கிறது, அந்த காளமாட்டுடைய 3 காலை வெட்டியிருக்கான், 4வது காலை வெட்ட போகிறான். பக்கத்தில் ஒரு பசுமாடு அழுதுன்ருக்கு. இந்த நிலையில் பார்க்குறான். இதை பார்த்தோன்னே டேய் அப்படின்னு மிரட்டி அந்த காளமாட்டிய காலை வெட்டினவனை பார்த்து அவன்கிட்ட கேட்கல, ஏமா எப்போதுமே விசாரித்து தான் தண்டனை கொடுக்கணும். அதனால் கேட்டான், அந்த காளையை பார்த்து கேட்டான், உன் காலை வெட்டினது இவன் தானான்னு. அதுக்கு அந்த காளமாடு அழகாக பதில் சொல்கிறது பாருங்கோ. இது மாதிரி யாரும் பதிலே கேட்டால் ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்டால் யாருமே கஷ்டத்துக்கு தன்னை காரணம் சொல்ல மாட்டா, அடுத்தவனை தான் காரணமாக சொல்லுவான். நீ ஏன்டா கஷ்டப்படுறேன்னு கேட்டால் என் அடுத்த வீட்டுக்காரர் தான் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்கிறான், அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் தேவையில்லைங்கிறான். இன்னொருத்தரை பார்த்து நீ ஏன்டா கஷ்டப்படுறேன்னு கேட்டால் 7 நாட்டு சனி பிடிச்சிடுத்து, இந்த பிடிச்ச சனி விடவே மாட்டேங்கிறது, நான் படுற கஷ்டத்துக்குலாம் அந்த சனி தான் காரணங்கிறான். சனி சொன்ன கேட்டால் நானே கஷ்டப்படுறேங்கிறார், அவருக்கே கால் நோண்டி 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 போயின்னு இருக்கார். நவகிரகமே திண்டாடுறதுங்கிறது பாகவதம். நவகிரகம் சூரியன் பாருங்க, காலம்பரெல்லாம் இந்தியாவில் இருக்கார், ராத்திரிலாம் அமெரிக்கா போகிறார், ஊர் சுற்றிகிட்டே இருக்கார். சந்திரனுக்கு அவள் ஆற்றுக்காரிக்கு ட்ரெஸ் தைக்கவே முடியல, ஒரு நாளைக்கு இழைச்சிட்டே போயின்னு இருக்கார், திருப்பி வளர்ந்துட்டே போயின்னு இருக்கார், ஒரு நல்ல சட்டை தயார் பண்ண முடியல அவள் ஆற்றுக்காரிக்கு. இப்படி சந்திரனுக்கு உடனே இழைச்சி வளர்ந்து போயின்னு இருக்கார். சுக்கிர கிரகம் சுக்கிர தசைன்னு ரொம்ப விசேஷம்பா. அந்த சுக்கிரனுக்கு கண்ணு சரியில்லை, சனிக்கு காலு சரியில்லை, ராகுக்கு தலையே காணும், கேதுக்கு உடம்ப காணும். இந்த கிரகமே திண்டாடின்னு இருக்கு. அவளுக்குள்ளேயே ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறது. அவள் அப்பா பையங்கள்லாம் தான் இருக்கா அந்த குரூப்பில். ஆனால் அவளுக்குள்ள இவர் இப்படி திரும்பின்னு இருக்கா, இவள் இப்படி திரும்பின்னு இருக்கா. இப்போ எல்லாம் வீட்டில் எல்லாம் அவள் மொபைலில் பார்த்து தனித்தனியாக உட்காந்துருக்க மாதிரி கிரகமும் அப்படி இருக்குது. கிரகைகி கிரகசைவ வதந்தி பீடாம் அப்படிங்கிறார். இப்படி கஷ்டத்துக்கு கிரகங்களை காரணம்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் கர்மா, அவன் பண்ணின கர்மா கஷ்டப்படுறாங்கிறா, சில பேர் காலத்தை காரணமாக சொல்கிறா. ஞானிகள் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் மனசுங்கிறா. நீ மனசில் கஷ்டம் நினச்சிருந்தாண்டா கஷ்டம், மனசில் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டம் வர போகிறது இல்லை. தூங்கும்போது யாராவது கஷ்டப்படுறாளோ? தூங்கும்போது யாருக்கும் கஷ்டமே இல்லை. தூக்கம் வரத்துக்கு வேணால் கஷ்டப்படுவாளே தவிர தூங்கிட்டானா ஒரு கஷ்டம் இல்லை. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்ன? ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை போய்டுத்து வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப குழந்தை போய்டுத்தேன்னு வச்சு அழுதுண்டு கடைசியில் தூங்கி போய்ட்டா வச்சுங்க, அப்புறம் கஷ்டமே இருக்காது. ஏதுனோடனே மணி குழந்தை போய்ட்டானே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் தூங்கும்போது மாத்திரம் கஷ்டம் இல்லைன்னா, தூங்கும்போது மனசு இல்லை. மனசு எப்போ எழுந்துக்கிறதோ அப்போ தான் கஷ்டம். அப்போ அந்த மனசு தான் கஷ்டத்துக்கு காரணம்னு ஞானிகள் சொல்கிறான். இப்போ எல்லாருமே இந்த நிறைய மாமியெல்லாம் சீரியல் பார்த்துட்டே இருப்பான், அப்போ கஷ்டமே தெரியாது. சீரியல் முடிஞ்ச உடனே இடுப்பு வலிக்கிறதும்பா. சீரியல் பார்க்கும்போதும் இடுப்பு வலி இருந்தது, அது ஏன் இது தெரியலையேனா இந்த மனசு முழுக்க சீரியலில் போனதுனால இடுப்பு வலி தெரியாமல் இருந்தது. சீரியல் முடிஞ்சோடனே மறுபடியும் மனசு வந்தோடனே இடுப்பு வலி வந்துடுது. இப்படி இந்த உடம்பு எல்லா கஷ்டங்களுக்கும் மனசு தான் காரணம். அந்த மனசை நீ எப்போதுமே பகவத் விஷயத்திலேயே ஈடுபடுத்திகிட்டே இருந்தோம்னா அதுலேயே இருந்துன்னா, அதனால தான் ஞானிகளுக்கு எப்போதுமே கஷ்டமே இல்லையா என்னடனா, அவன் மனசு முழுக்க அப்படியே பகவான்கிட்டே இருக்கு. அதனால் மனசு தான் பிரதான காரணங்கிறா. மனப்பரம் காரணம் ஆமனந்தி. இப்படி பல காரணம் இருக்குப்பா கஷ்டத்துக்கு. எது கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோன்னு. பரீட்சித்து ஆச்சரியப்பட்டான். காலை வெட்டினவன் பக்கத்தில் இருக்கும்போது இவன் தான் காலை வெட்டினா சொல்லாமல் இவ்வளோ காரணத்தை சொல்கிறதே. இந்த காளமாடு தான் தர்மம், தர்மம் பிரவீஷி தர்மஜா. பக்கத்தில் இருக்கிற பசுமாடு தான் பூமி தேவி. இந்த பசுமாட்டையும் காளையும் யான் துரோகம் பண்ணுறானோ அவன்தான் கலிபுருஷன் தெரிஞ்சுட்டு அவனை தண்டிக்க போக உடனே காலில் விழுந்து எனக்கு 4 இடத்த கொடுங்கன்னு கேட்டான். ஜூதம் பானம் ஸ்திரியசூனா, சூதாடுற இடம், மதுபானம் பண்ணுற இடம், வேசியாஸ்திரிகள் இருக்கிற இடம், கொலை நடக்கிற இடம், ஹிம்சை பண்ணுற இடம்னு 4 இடத்த கொடுத்தான். இது போராது, இன்னொரு இடம் வேணும் என்று கேட்க, என்ன இடம்னா பைசாவையும் எனக்கு இடமா வேணும் என்று கேட்க, தர்மத்துக்கு செலவழிக்காத பைசால இரு என்று சொல்ல 5 இடத்த வாங்கிட்டு கலிபுருஷன் காத்துருக்கான். ஒரு நாளைக்கு பரீட்சித்து காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அப்போ வேட்டையாடுறதுல ஹிம்சன் இருக்குது, ஏன்னா துஷ்டமிருங்களை அடிப்பா.
அதை ஒரு வியாஜமாக வச்சுருந்து கலிபுருஷன் பரீட்சித்துக்கிட்ட வந்துட்டான். எப்படி வந்தானா, புத்தி ரூபமாக தான் காலமே வருவான். விநாசகாலே விபரீத புத்தி நதேவா தண்டமாதாயன்னு ரட்சந்தி பசுபாலவத்து. ஒரு கோபாலன் எப்படி மாடு மேய்க்கிற தண்டத்தை வச்சுட்டு பசுவை மேய்க்கிறானோ அது மாதிரி தேவர்கள்லாம் பண்ணுறதில்லை. எம்ஹி ரட்சித்து மிச்சந்தி தம் புத்தியா யோஜயந்தி. யாரை ரட்சிக்கணும்னு நினைக்கிறாளோ தேவர்கள் அவனை இது மாதிரி நல்ல காரியத்தில் வந்து உக்காத்தி வைப்பா. யாரை சிக்ஷிக்கணும்னு நினைக்கிறாளோ அவனுக்கு வேண்டாத காரியத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவா. அதனால தான் விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்கிறதுக்கு தான் காரணம். இந்த பரீட்சித்துக்கு புத்தியில் ஏறிவிட்டான் அந்த கலிபுருஷன். பக்கத்தில் கௌசிகி நதி போனால் கூட அது ஜலம் குடிக்கணும்னு தோணலை. ஒரு ரிஷிக்கிட்ட வந்து ஜலம் வேணும்னு கேட்டான். அவருக்கு ஷமீகர்னு பேர். அவர் தியானத்தில் இருந்தார், பதில் சொல்லலை. உடனே கோபத்தில் என்ன பண்ணினா, அங்கே இருந்த ஒரு செத்து கிடந்த பாம்பை எடுத்து அவர் கழுத்தில் போட்டான். அரண்மனைக்கு போயிட்டான். அரண்மனைக்கு போன உடனே அங்கே பாடுற வாழலாம் இருப்பா அரண்மனையில். இவர் தர்மபுத்திரே மறுபடியும் பிறந்த மாதிரி வந்திருக்கார் நம்ம ராஜா மகாராஜா பரீட்சித்து என்று சொல்ல, ஆஹா தர்மபுத்திரர் எப்பேற்பட்டவர், பிராமணால் அவர் சத்தியாக பார்த்துட்டார். அந்த பிராமணாளுக்கு சாப்பாடு போடணுமே தான் அக்ஷய பாத்திரமே கேட்டு வாங்கிட்டார் சூரிய பகவான்கிட்ட. அப்பேற்பட்ட தர்மபுத்திரருடைய பேரனாக இருந்து நான் ஒரு பிராமணர் கழுத்தில் பாம்பை போட்டுவிட்டேனே, பகவானே நான் பண்ணின தப்புக்கு தண்டனையை கொடுன்னு கேட்டான். இந்த விஷயத்தை அந்த சமீகருடைய பையன் சிருங்கிங்கிறவன் கேள்விப்பட்டான். உடனே அவன் என்ன சொன்னான், இந்த பரீட்சித்தை என்ன நினச்சிட்டு இருக்கான், பிராமணாலாம் ஒன்றும் கையாலாகாதவா, ஒன்றும் தெரியாத கிடையாது, உடம்புல தெம்பு ஒன்றும் கிடையாது, என்ன வேணா பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கான். நான் சத்திரியன் நினச்சிட்டு இருக்கான். அவன் சத்திரியன் கையில் ஆயுதம் இருக்குது, அதை போட்டால் சில சமயம் குறி தவறி போகும். பிராமணன் கையில் ஆயுதம் இல்லையே தவிர வாயில் ஆயுதம் இருக்குது. இவன் வாயால் ஒன்று சொன்னால் கட்டாயம் பழிச்சிடும். அதுவும் நல்லது சொன்னால் பழிக்குமோ தெரியாது, சாபம் கொடுத்தா உடனே பழிக்கும். நான் என்ன பண்ணுறேன் பாரு, நான் இது லங்கித மரியாதம் தட்சக சப்தமேகனி தங்கியதி ஸ்ம குலாங்காரம் சோதித்தோமே ததத்ருகம். எங்கள் அப்பா கழுத்தில் செத்த பாம்பை போட்டானே, அந்த பரீட்சித்தை 7வது நாள் தட்சகன் என்ற தேவநாகம் தீண்டி அந்த பரீட்சித்து சாகணும் இந்த சாபம் கொடுத்தான். உடனே அப்பா கிட்ட வந்து அழுதான். அவள் அப்பா சொன்னார், அவன் பண்ண சின்ன தப்புக்கு பெரிய தண்டனை நீ கொடுத்தியேப்பா, நீ பண்ணின பாபத்தை பகவான் மன்னிக்கட்டும் என்று சொல்லி கௌரமுகன்னு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார். பரீட்சித்திட்ட போய் சொல்லிட்டு வாப்பா, இன்னும் 7 நாள் தான் அவனுக்கு ஆயுசு இருக்குது என்று சொல்ல, உடனே பரீட்சித்து பகவானை பிரார்த்தனை பண்ணினான். நான் பண்ணின தப்புக்கு தண்டனை கொடுன்னு பகவானை கேட்கும்பொழுதே அந்த சிஷ்யன் வந்து சொன்னான், மகாராஜா எந்த மகாத்மா கழுத்தில் பாம்பை போட்டேலோ அவருடைய பையன் சாபம் கொடுத்துருக்கான், 7வது நாள் பாம்பு தீண்டி உங்களுக்கு மரணம் என்று சொல்ல உடனே சந்தோஷப்பட்டான். அடுத்த க்ஷணம் ராஜ்யத்தை அப்படியே விட்டுட்டான். நேராக கங்கா தீரத்துக்கு வந்துவிட்டானான். அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமோ, அப்படியே இருக்குன்னா எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் போக முடியாது. நம்ம ஒரு செருப்பை கூட விட்டுட்டு போக முடியாது. கதை முடிஞ்சு போகும்போது செருப்பை காணுமா, அதுவும் பிஞ்ச செருப்பாக இருக்கும், அதுவே விட்டுட்டு போக முடியாது. எல்லாத்தையும் அப்படியே உதறி விடுறதுனா எப்படி உதறி விட முடிஞ்சதுன்னா, அவன் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தானாம். விமர்சித்தோ ஹேயதையா புரஸ்தாத்து. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கா தீரத்தில் போய் நிம்மதியாக பகவானை பக்தி பண்ணணும்னு பிளான் மனசில் பண்ணி வச்சுருந்தான். அந்த பிளான் பண்ணி வச்சதுனால விடக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுனால டக்குன்னு விட்டான். கங்கா தீரத்தில் வந்து உக்காந்து விட்டான். அவன் உட்காந்தது ஆச்சரியம் இல்லை, அவனை தேடிட்டு சாதுக்கள் வந்தது தான் ஆச்சரியம். பகவானை பிரார்த்தனை பண்ணினான், எனக்கு சத்சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ண நிறைய பாகவதாலெலாம் பஜனை பண்ணிட்டு வரா ரிஷிகள்லாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணினான். இருக்கிறது 7 நாள் தான். எனக்கு பகவானுடைய கதையை சொல்லுங்கள். காயத விஷ்ணு காதாஹான். நீ அங்கே வந்தவாள்லாம் சொன்னால் அவளுக்கெல்லாம் பல விஷயங்கள் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பித்தா, இவன் பகவானுடைய கதையை சொல்லுங்கன்னு ஒன்றையே யாரும் சொல்ல ஆரம்பிக்கலை. ஏன் ஆரம்பிக்கலைன்னா அவளுக்கு தெரியும் இங்கே சுகர் வருவார்னு. எல்லோரும் மௌனமாக இருக்கா. அதனால் எல்லோரும் மௌனமாக இருக்காலே, யாராவது ஆரம்பித்தா தேவையே நினைக்கும் பொழுதே அங்கே ஒரு ஜோதி தெரியறது. என்னமோ ஜோதி தெரியுதுன்னு பரீட்சித்து பார்த்தா, தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சயா காமட்டமானோ நபேட்சா அலட்சியலிங்கோ நிஜலாபதுஷ்டா விரதஸ்திரிவாளைஹி அவதூதவேஷா. சுகர் பிரத்யட்சமானார். உடனே அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து, ஒரு மனுஷன் எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கோ. ஏன்னா இன்றைக்கி நான் பண்ணின புண்ணியம் உங்களை பார்த்தேன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் ஒரு பிராமணர் இடத்துல பாம்பை போட்டுட்டு வந்தேன், அதுதான் நான் பண்ணின புண்ணியம். பெருசாக ஒன்றும் பண்ணலை.
இருந்தாலும் நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்தேன்னா அது என்னுடைய புண்ணியம் இல்லை, எங்கள் பெரியவா பண்ணின புண்ணியம் அப்படிங்கிறான். இன்றைக்கி நம்ம பாகவதம் கேட்குறோன்னா நம்ம புண்ணியம் நினச்சிக்க கூடாது, நம்ம பெரியவா பண்ணின புண்ணியம். இங்கே பரீட்சித்து சொல்கிறான், எங்கள் அம்மா வயத்தில் நான் இருக்கும்போது எங்கள் அம்மாவே பகவான்கிட்ட பக்தி பண்ணினா, எங்கள் பாட்டி திரௌபதி பகவான்கிட்ட பக்தி பண்ணினா, என்னுடைய கொள்ளு பாட்டி குந்தி பகவானை பக்தி பண்ணினா, என்னுடைய எள்ளு தாத்தா பீஷ்மர் பகவான்கிட்ட பக்தி பண்ணினார். அவள் பெரியவா பண்ணின புண்ணியம். நான் இன்றைக்கி உங்கள் கிட்ட பாகவதம் கேட்க உட்காந்துருக்கேன். எனக்கு பகவானுடைய ஏதோ ரிஷிகளை பார்த்து கிருஷ்ணகதையை சொல்லுங்கன்னு நான் காயத விஷ்ணு காதாகான்னு, சுகரை பார்த்து கிருஷ்ணகதை சொல்லுங்கன்னு சொல்லலை, எதை கேட்கணும் எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டான். ஏண்டா அவர் கிருஷ்ணகதை எதிர வேணும் சொல்ல மாட்டார்னா இவரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனால் எதை கேட்கணும் என்று கேட்க உடனே அவர் நல்ல கேள்வி கேட்டப்பா. வரியான் ஏஷத்தே பிரஷ்னா. நல்ல கேள்வி கேட்டுன்னு ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வ என்கிற எழுத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். ஏன் அதை ஆரம்பித்தார்னா வ என்கிறது அமிர்த பீஜமான அக்ஷரம். நம்ம ஜபம் எடுத்துட்ட வாளுக்கு லகு மானச பூஜைன்னு பண்ணுவாள். லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பே பூஜையாமி, எம் வாயுவாத்மனே தூபமாக்ராபயாமி, ரம் வன்னியாத்மனே தீபம் தரிசியாமி, வம் அமிர்தாத்மனே அமிர்தம் நிவேதயாமி. இந்த வங்கிறது அமிர்த பீஜ அக்ஷரம். பரீட்சித்து நான் பாம்பு கடித்து சாக போகிறேனே நினைக்கும்பொழுது நீ மிருதமாக போகிறவன் இல்லடா, நீ அமிர்தமாக போகிறவன் என்று அவனுக்கு அந்த அமிர்தம் கிடைக்க போகிறதுன்னு சூச்சிப்பிக்கிறதுக்காகவே இதை மாற்றிக்கலாம். சமஸ்கிருதம் எப்படின்னா கரியான் ஏஷத்தே பிரஷ்னஹா சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லாமல் வரியான் ஏஷத்தே பிரஷ்னஹா. நல்ல கேள்வி கேட்டப்பா. ஒரு மனுஷன் எதை கேட்கணும் எதை சிந்தனம் பண்ணணும் சொல்கிறையே. ஸ்ரோதவ்ய கீர்த்தி தவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. இந்த மனுஷ ஜென்மா சபலமாகணும்னா என்ன பண்ணணும்னா ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில் நாராயணா ராமராமா சிவசிவா இப்படி பகவன் நாமத்தை சொல்லிட்டு போகணும். அதுதான் கடைசி காலத்தில் அந்த பகவன் நாமம் வாயில் வரணும். கடைசி காலத்தில் தானே சொல்லணும். போகணும் அவசரம் இல்லையோனோ. நான் கடைசியில் டாக்டர் வந்து ஃபோன் பண்ண பிறகு டைம் ஆகிடுத்து அப்படி சொன்ன பிறகு அப்போ ராமராமா சொல்லலாம், கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லலாம் நினச்சிக்க வேண்டாம். கடைசி காலம் எப்போன்னு தெரியாததுனால எப்போதுமே சொல்லிட்டு இருக்க வேண்டியதுன்னு அர்த்தம். அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த காலத்தில் கடைசி காலத்தில் யாராவது ஆற்றுல இருந்தால் பக்கத்தில் ராமராமா சிவசிவா சொல்லி வாயில் கங்கா ஜலமாக விட்டுன்னு இருந்தா. இப்போ என்னடனா ஐசியூன்னு கொண்டு விட்டுடுவா. ஐசியூன்னா என்ன நடத்தன்னா பாக்கியம் இருந்தால் ஐசியூன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அங்கே ஒன்றும் கங்கா ஜலம் உடைய அவன் கிட்டவே போக முடியாது. அங்கே கங்கா ஜலம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கேட்ட உடனே ஒரு மாமி என்ன பண்ணினா, இது எப்படியாவது கங்கா ஜலம் போயாகணுமே இந்த ஐசியூவில் ஏதோ குத்தி விட்றாங்க, ஏதோ ஜலம் விட்றாளே அதுலேயே கொஞ்சம் கங்கா ஜலத்தை சேர்த்து உள்ளுகள் இப்படி உடம்பு வழியாக வாய் வழியாக போட்டாட பரவாயில்ல, ஊசி வழியாவது போட்டுன்னு கொஞ்சம் சேர்க்க சொன்னேன்னா. ஏன்னா அப்படி ஏதாவது போனால் தான் உண்டே தவிர. அதனால் இப்போ இருக்கும்போதே பகவன் நாமத்தை சொல்லிண்டு அந்த பகவானை அடையணும் என்கிறது பரீட்சை சரித்திரனுடைய சாரம். இன்றைக்கி இந்த பரீட்சை சரித்திரத்தோடு நிறுத்திப்போம். எங்கள் குருநாதருடைய கீர்த்தனையை பாடி பூர்த்தி பண்ணுறோம். ஸ்வஜன ஹிருதமல சரோவர விகசித சரசீருக மிருது சரணா கம்பீர கமன கருணாயதனயன கலாதர சீதல வதனா லலித விஷால லலாட்ட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமத ஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருது வச்சனா हेम शैल समधीर उदारा करुणापारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोल प्रेमी केंद्र सद्गुरु महाराज की जय। जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत। जय बोलो भागवत भगवान की जय। स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। இப்போ ஞான யஜ்யம் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் காலம்புற யஜ்யம்
வேத யஜ்யம் 2 யஜ்யம் மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கு. அங்கே காலம்பரம் மறுபடியும் 8:30க்கு இங்கே யாகம் நடக்கும், மறுபடியும் சாயங்காலம் ஞான யஜ்யம், மாற்றி மாற்றி ரெண்டும் சேர்த்து வச்சுக்க. இந்த பாலும் தேனும் கலந்த மாதிரி நம்ம ராமகிருஷ்ண வாத்தியார் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவருக்கு எல்லோரும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ருக்வேத சம்ஹிதா ஹோமம்னு தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இந்த யஜுர்வேத சம்ஹிதா ஹோமம்னு இதுவரையும் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பத்திரிகையை பார்த்து கேட்டேன். என்னது இப்படி நான் கேட்டதே இல்லையே இப்போ பூஜான்னு. இது வந்து ஆந்திரா கர்நாடகாலாம் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கங்கையை பகீரதன் கொண்டு வந்த மாதிரி தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பித்து வச்சுருக்கார் நம்ம ராமகிருஷ்ண பாகவதர். யார் இங்கே நேராக வந்திருக்காளோ யூடியூப்பில் பார்க்குறவா யாராக இருந்தால் கூட அவளும் இனிமேல், ஏன்னா எஜுர்வேதத்துலேயும் இது மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தெரியாத நிறைய பேருக்கு இவர் ஆரம்பித்து வச்சதுனால இனிமேல் அங்கங்கே நான் எஜுர்வேதம் படித்தவா நிறைய இருக்கா. இப்போ அந்த காலத்தில் வேத பிராமணால் கனபாடிகள் ஊரில் 1-2 கிடச்சா பரவாயில்ல, இப்போ நிறைய பேர் இருக்கா கனபாடிகள். அதனால் நிறைய கனபாடிகள் சின்ன வயசுலேயே கனபாடிகள் நிறைய பேர் வந்திருக்கா. அதனால் அது அங்கங்கே எஜுர்வேத சமிதாகமும் நடந்தால் லோகக்ஷேமார்த்தம். இதெல்லாம் எதுவும் நமக்கு அவாவாளுக்குன்னு எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம சம்பிரதாயத்தில் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிதான். பாக்கிய மதத்திலாம் அப்படி இல்லை. அவா மதத்தில் சேர்ந்தால் தான் மோட்சம், இல்லைன்னா நரகங்கிறான். நமக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் நன்மை வரட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. ஒரே மதம் நம்ம ஹிந்து மதம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது பெரிய யாகம் காலம்பரை 8:30க்கே அவர் ரிஷிகள்லாம் வந்திருக்கா. அவெல்லாம் ரிஷி துல்லியால் அவெல்லாம் பண்ணுவா. சாயங்காலம் நாளைக்கு என்ன சரித்திரம் ஜடபிரதரா, நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சரித்திரம் போட்டிருக்கு. நானே போட்டிருக்கேன், எனக்கே ஞாபகம் இல்லை. நாளைக்கு மேலே இது வந்து முதல் ஸ்கந்தம் கதை சொல்லியிருக்கேன். மேலே 2வது 3வது 4வது ஸ்கந்தங்கள் சரித்திரம், துருவ சரித்திரம் அதெல்லாம் போட்டிருக்கோம். நாளைக்கு அது பரியந்தம் பிரவச்சனம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம ராம. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.